Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். ஆளுநர் செய்யக்கூடிய பிரச்சனையை சுட்டிக்காட்டி ஆளுநரும் அண்ணாமலையும் ரெண்டு பேரும் தொடர்ச்சியா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. இவங்க ரெண்டு பேரும் இருந்தாவே போதும், திமுகவுக்கு அவங்களே பிரச்சாரம் பார்த்துப்பாங்க, நம்ம வெற்றி பெற்றுக் கொண்டே இருப்போம் அப்படின்றாரு. நாங்க திரும்ப ஆட்சிக்கு வர்றதுக்கும் திமுகவுக்கும் இவங்க ரெண்டு பேரும் இருக்கு நல்லதுன்னாரு. ஆமா, அது இருக்குமா இல்லையான்னு எனக்கு 2026 பார்த்துட்டு போறோம். நான் சொல்றது இந்த ரெண்டு பேர் இருக்கு நாட்டுக்கு நல்லதுன்னு வெரி கிளியர். நான் திமுகவுக்கு நல்லதுன்னு சொல்ல, திரும்ப ஆட்சிக்கு நல்லது, அது அவருடைய ஸ்டேட்மெண்ட், மை ஸ்டேட்மெண்ட். இந்த ரெண்டு பேர் இருக்கு நாட்டுக்கு நல்லதுன்னு உட்கார்ந்து கேட்டுட்டு போங்க. தமிழ்நாட்டுக்கு போய் சொல்லுங்க நான் சொல்றது. அதான் கரெக்ட் தானே. நீங்க கேள்வி எழுப்பீங்க, பதில் கேட்க மாட்டீங்களா? செய்யலன்னு சொல்றாங்க சார், வரலன்றாங்க. ஆமா, அதான் கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் நீங்க மெட்ரோக்கு வந்து நிதி ஒதுக்குனீங்களா? கொடுக்க முடியாது. நான் தான் சொன்னேன், உங்களுக்கு 1000 கோடி ரூபாய் வந்து விளையாட்டுத்துறைக்கு கொடுத்திருக்காங்க, பள்ளி கல்வித்துறைக்கு. என்ன ஆச்சுன்னு கேக்குற பதில் சொன்னீங்களா? அண்ணாமலை இறக்குமதி செய்யப்பட்ட தலைவர், இவர் வந்து இம்போர்ட்டட் பர்சன் தான் அப்படின்னு சேகர் பாபு சொல்றாரு. எங்க இருந்து அவர் நேரடியா இங்க எங்க இருந்து? திமுக எத்தனை குடும்பத்தை சேர்ந்து வெளிநாட்டை படிச்சு வராங்க? என்ன சொல்லுவீங்க? இறக்குமதி சொல்லுவீங்களா, ஏற்றுமதி சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? சிபிஎஸ்சி படிக்கிற ஸ்கூல்ல என்ன பண்ண சொல்லுவீங்க? தமிழ் படிக்காம சிபிஎஸ்சி உள்ள திமுக எத்தனை குடும்பத்தை காட்டுவோம்? என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லுங்க. அவங்க என்ன சொல்லுவீங்க? வெள்ளக்காரர் சொல்லுவீங்களா, தமிழர்கள் சொல்லுவீங்களா? காமெடிக்கு ஒரு அளவு இல்லையா? ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இங்க உட்கார்ந்து இருக்காரு, இங்க பிறந்திருக்கிறாரு, ஊரு பேரு தாத்தா பாட்டின்னு கரு 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 இந்த மாதிரி அவர் வந்து கேள்வி கேட்க முடியாது உட்கார்ந்துருக்காரு. ஒருத்தர் சோதித்து பார்க்க வேண்டாம், என்னை யாரும் சோதிக்காதீர்கள் அப்படின்னு எல்லாம் வார்த்தை கரெக்டான விஷயம் தான். ஒரு சீனியர் லீடர் அந்த மாதிரியான அட்டெம்ப்ட் இருக்கவே கூடாது. நோ டவுட். வாட் ஹி செட் இஸ் யார் அவர் யாருமே சோதிச்சு. இன்னைக்கு ஓபிஎஸும் தினகரனும் சசிகலாவும் அவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. இவர் சொல்றாரு இதெல்லாம் வந்து அதிமுகவுக்கு நல்லதா இருக்குமா அவங்க 3 பேரும் சேர்ந்தா? எத்தனை பேர் சேர்ந்தாலும் நல்லதுதான். திரு இபிஎஸ் சேர்க்க மாட்டேன். ஆனால் இவங்கெல்லாம் இந்த முயற்சியை எடுப்பதன் மூலமா என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்காது. இவங்களாம் சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். திரு இபிஎஸ் சேர்க்க மாட்டார். இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக ஆஸ் இட் இஸ் யாரையும் சேர்க்காது. 2026 அதிமுக பிஜேபி சேர்ந்தால் சீட் கன்வர்ஷன் அதிகரிக்கும். சேரவில்லை என்றால் பாஜகவுக்கு ஓட் கன்வர்ஷன் அதிகரிக்கும். விஜய்க்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு எல்லாம் கொடுத்துருக்கு. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு பாதுகாப்புங்கிறது பந்தா கொடுக்குறது. அதுதான் இந்த அரசியல வந்து கெட்டு போனதுக்கான அர்த்தம். பாதுகாப்புங்கிறது சேஃப்டிக்காக கொடுக்குறது. ஒரு ஆளுக்கு த்ரெட் என்ன அவருக்கு பாதுகாப்பற்ற நிலை இருக்கு. நீங்க எங்க போனா நீங்க கண்ணில் பார்க்கலையா? மாநில அரசோட நீங்க கன்சல்ட் பண்ணீங்களா? தலைமைச் செயலாளரோட கன்சல்ட் பண்ணீங்களா? டிஜிபியோட கன்சல்ட் பண்ணீங்களா? தமிழக அரசு கொடுக்கலாம் சார். அதுக்கு அப்படி அவசியமே இல்ல. தேவைதான் சார். எங்க காட்டுங்க. மாநில அரசு அதிகாரம் இங்க ஒண்ணு இருக்குல்ல சார். ஐஎஸ் கிட்ட விசாரிச்சீங்களா நீங்க? ஐபி நீங்க எடுத்து உங்களுக்கு தெரியுமா? விசாரிக்கல இல்லன்ற நேற்று வரைக்குமே உங்களுக்கு தெரியுமா? உங்கள்ட்ட யார் சொன்னா? டிஜிபி சங்கர் ஜால் சொன்னாரா? என்கிட்ட யாருமே பேசலன்னு சொன்னாரா? யார் சொன்னா உங்கள்ட்ட? லா அண்ட் ஆர்டர் டேவிட்சன் ஆசீர்வாத் சொன்னாரா உங்கள்ட்ட? என்கிட்ட சொல்லுன்னு. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் பாண்டே சார், எப்படி இருக்கீங்க? முதல்ல பிஜேபியில இருந்து தொடங்கும், அதான் கரெக்டா இருக்கும். மத்திய அரசின் பட்ஜெட் முடிஞ்சிருக்கிறது. அது குறித்தான விமர்சனத்தை தமிழ்நாட்டில் தொடர்ந்து வச்சுட்டே இருக்காங்க. இங்க பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் எல்லாம் நடத்தி முடிச்சிருக்காரு. திரு அண்ணாமலை எல்லாம் பேசியிருக்கிறார். முதல்ல ஐயா ஸ்டாலின் அவர்கள் பட்ஜெட் குறித்து பல விவாதங்களை எடுத்து பேசும்போது தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் ஒதுக்கலன்னு தொடங்கி ஆளுநர் செய்யக்கூடிய பிரச்சனையை சுட்டிக்காட்டி ஆளுநரும் அண்ணாமலையும் ரெண்டு பேரும் தொடர்ச்சியா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. இவங்க ரெண்டு பேரும் இருந்தாவே போதும், திமுகவுக்கு அவங்களே பிரச்சாரம் பார்த்துப்பாங்க, நம்ம வெற்றி பெற்றுக் கொண்டே இருப்போம் அப்படின்றாரு. ஆளுநர் வேண்டான்னு சொல்றவங்க இப்ப ஆளுநர் இருக்கட்டும்ன்ற அளவுக்கு வந்துட்டாங்க, அண்ணாமலையும் இருக்கட்டும்ன்றாங்க. ஆனா பிஜேபி இன்னும் அண்ணாமலை தலைவர் பதவிக்கான முடிவை எடுக்காமலே தள்ளி போட்டுட்டு இருக்காங்க. நான் அதனுடைய நீட்சியாவே கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன் இவ்வளவு தாமதம்? என்ன நீங்க அண்ணாமலையுடைய நியமனமா மாற்றமா அது ஏன் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா நான் பதில் சொல்லிருப்பேன். அதுக்கு முன்னாடி சந்திரசாகர் நீங்க நிறைய வார்த்தைகள் உள்ள போட்டுட்டே வந்தனால அந்த கேள்விகளாம் நான் வந்து என்டார்ஸ் பண்ண மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறக்கா சொல்றேன். ஒண்ணு, மத்திய பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்தீங்கன்னா 6000 கோடி ரூபாய் ரயில்வேக்கு மட்டும் ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு அஸ்வின் வைஷ்ணவ் சொல்லியிருக்காரு. அதை இவங்க ஏதாவது டிஸ்பியூட் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கணும். ஒதுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, ஒதுக்கியிருக்கோன்னு அவர் பதில் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பதில் சொல்ல வேண்டியது யாருங்கிறது நம்ம பார்த்துவோம் ரொம்ப இயல்பா. நான் வந்து 6000 கோடி ரூபாய் வரைக்கும் நம்ம வந்து பட்ஜெட் இருக்கோம், எந்தெந்த ஸ்கீமுக்கு எந்தெந்த ரயில்வேக்கு தெளிவாக சொல்லியிருக்காரு. உங்களுக்கு தெரியும். சென்னை மெட்ரோ உங்களுக்கு நினைவில் இருக்குங்கிறதா சொல்றேன். இன்னும் நிறைய விஷயங்கள் டீட்டெயிலாக சொல்ல முடியும். சென்னை மெட்ரோ உங்களுக்கு நினைவில் அதை வந்து மாநில அரசே நடத்தும்னு இவங்க ஆரம்பிச்சு வீம்புக்கு வழக்கம் போல நம்ம வந்து கோவிட் பீரியட் ஆரம்பிச்ச மாதிரி நாங்களே வந்து தடுப்பூசிலாம் வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு வாங்கிக்கங்கப்பா நாங்கள் விட்டுட்டு போய் பதினெட்டு ஒரு 6 மாதம் டிலே பண்ணி எங்களால் வாங்க முடியாது. அதே மாதிரி சென்னை மெட்ரோ 2வது ஃபேஸ் வந்து
நாங்களே பண்ணிக்கிறோம் மாநில அதோட வெப்சைட்ல நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க ஏற்கனவே கேட்டீங்க, நான் பதிச்சிருக்கேன். அந்த செகண்ட் ஃபேஸ்ல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்பான்சர் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு கொடுக்கல, நைஸா மாத்தினாங்க, ஏமாத்தினாங்க. அதுக்கப்புறம் பேசாம இருந்தப்பறம் அப்புறம் எங்களுக்கு நீங்க கொடுத்துருங்க அப்படியே அப்போ ஓகே சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பான்சர் வந்துருச்சு, எங்க வந்துச்சுன்னு கேட்கணும். உங்களுக்கு புரியுங்களா? மூணாவதா ஒரு விஷயம் நீங்க குறிப்பிட்ட அண்ணாமலை கிட்டத்தட்ட 1050 கோடி ரூபாய் விளையாட்டு உபகரணங்களுக்கும் விளையாட்டு ஆசிரியர்களுக்கும் வந்து தமிழ்நாடு அரசுல வந்து லாஸ்ட் இயர் கொடுத்துருக்காங்களே, அந்த 1050 ரூபாய்க்கு என்ன செஞ்சீங்கன்னா சொல்ல முடியுமா அப்படின்னு. இப்படி பட்ஜெட்ல வந்து ஒதுக்கப்பட்ட நிதி தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல எல்லா மாநிலத்துக்கும் 1000 சொல்ல முடியும். அது ஒரு பக்கம். அண்ணாமலையும் ஆளுநரும் இருந்தா திமுக நல்லதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அவருடைய தலைவர் சொல்றாரு, தமிழ் முதல்வர் சொல்றாரு, நாட்டுக்கு நல்லதுன்னு எனக்கு இப்ப தெரியுது. நான் பார்த்த ஆட்கள்ல வந்து பார்க்கும்போது ஆளுநர் மாதிரி ஒரு அப்ரைட், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், எஜுகேட்டட், ஃபோர் சைட்டோட இருக்கக்கூடிய தெளிவான, திடமா பேசக்கூடிய, தமிழ் மீது மிகப்பெரிய பற்றும் பாசமும் காதலும் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு ஆளுநர் வந்து நமக்கு கிடைக்கிற ரொம்ப ரேர். சீஃப் மினிஸ்டர் அப்படி சொல்லியே, தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படியே சொன்னாரு. நான் அதை சொல்ல, அவருக்கு நான் சொன்ன பதில நீங்க கவனிக்கல. அவருக்கு நல்லது அவர் இருக்கட்டும்னாரு. நான் அதை பத்தி எனக்கு தவளை இல்லை, தெரியாது அப்படின்னு சொல்லி நான் சொல்றது நாட்டுக்கு நல்லதுன்னு சொல்றேன். அது அவர் சொல்லல. இல்ல, நம்ம நாட்டுக்கு எதிரானவர் ஆளுநர் அவர் சொல்லலாம். அவர் சொல்லாம அவருக்கு உரிமை இருக்கு. தமிழக முதலமைச்சருக்கு இல்லாத உரிமை எனக்கு வந்துற போது நான் சொல்றது, நாங்க திரும்ப ஆட்சிக்கு வர்றதுக்கும் திமுகவுக்கும் இவங்க 2 பேர் இருக்கு நல்லதுன்னாரு. அது இருக்குமா இல்லையான்னு எனக்கு 2026 பாத்துட்டு போறோம். நான் சொல்றது இந்த 2 பேர் இருக்கு நாட்டுக்கு நல்லதுன்னு வெரி கிளியர். நான் திமுக நல்லதுன்னு சொல்ல, திரும்ப ஆட்சிக்கு நல்லது, அது அவருடைய ஸ்டேட்மெண்ட். மை ஸ்டேட்மெண்ட் இந்த 2 பேர் இருக்கு நாட்டுக்கு நல்லதுன்ற. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு பற்றும் பாசமும் கொண்ட, ஒரு தெளிவும் சிந்தனையும் கொண்ட, ஒரு தினமும் உயிர்ப்பும் கொண்ட ஒரு ஆளுநர் நான் பார்க்கல. அண்ணாமலை பத்தி உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு பேட்டி கூட அவரை பத்தி தான் பேச போறீங்க. அவருடைய அக்ரெசிவ்னஸ் வந்து இன்னொரு தலைவர் வந்து அக்கம் பக்கத்துல நீங்க பார்க்க முடியாது. படிச்சவர், இளைஞர், ஒரு IPS ஆபீசர் வந்து VRS வாங்கிட்டு வந்திருக்கிறவர், அரசியல்ல 3 வருஷம் அரசியல்ல வந்து அப்படி எல்லாரையும் அவரை பத்தி பேச வச்சிருக்காரு. நீங்கள் குறிப்பிட்டது தமிழக முதலமைச்சரே இவர் இருந்தா நல்லதுப்பா அப்படின்னு சொன்னாலும் கொண்டு வந்துருக்காரு. சோ ஆப்வியஸ்லா இந்த 2 பேருக்கு திமுக அந்த அளவுக்கு இவங்களை அணுகுறாங்க, இவங்களை பாக்குறாங்க அப்படின்னா இவங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்றத திமுக பாருங்க அப்படிதான் எதிர்கொள்றாங்க. ஆளுநரையும் அண்ணாமலையும் இவ்வளவுதான் அப்படிதான். திமுக வந்து கூட்டணியோட இன்னும் பெருசாவோட எதிர்கொள்ளலாம், தப்பு கிடையாது. அவங்களுக்கு பலம் இருக்கு. நான் தான் ஆமான்னு சொல்றேன், எனக்கு ஒன்னும் குழப்பம் இல்ல. திமுக கூட்டணி இல்லாம வரட்டும், அப்ப நமக்கு தெரிஞ்சும் அவ்வளவு எப்படி எதிர்கொள்றாங்க அப்படின்னு அப்புறம் பார்த்துடலாம். இன்னைக்கு வந்து 24 கட்சியோட கூட்டணி டெல்லியில இந்திய கூட்டணி சொல்லிட்டு, இங்க வந்து ஏகப்பட்ட கட்சி கூட்டணி இன்னைக்கு நம்ம கண்கூடா பார்த்துட்டு இருக்கிறோம். இதை வச்சுக்கிட்டு எனக்கு அவர் வேணும் இவர் வேண்டாம் நானும் சொல்லலாம். நானும் சொல்றேன், நீங்க தனியா வாங்க, தனியா பேசுங்க, பாத்துக்கிறோம், ஒன்னும் பிரச்சனை. இப்ப யார் பிரச்சனை தெரிஞ்சிடும். பிஜேபி தனியா இருக்கணும்னே திமுகவும் தனியா வாங்கன்னு கூப்பிடுறது என்ன விதத்துல நியாயம்? பிஜேபி கூட சேர ஆள் இல்ல, திமுகவோட எல்லாருமே இணைப்பா இருக்காங்க. அற்புதங்க. நான் என்ன சொல்ல வரேன், திமுக பிஜேபி ஒப்பிடாதீங்கன்னு மட்டும் தான் சொல்றேன். நீங்க கூட்டணியை கலைச்சிட்டு போங்க நான் சொல்றேன். நான் ஏன் சொல்ல வரேன், நான் 2024 திமுக ஆட்சி சொல்லிட்டு இருந்தேன். உங்களுக்கு புரியுதுங்களா? எனக்கு அதுல குழப்பம் இல்ல. நீங்க பலமா இருக்கிறீங்க, ஆமான்ற நான் பலமா இருந்துகிட்டு வர்றியா அப்படி சொல்லாதீங்க. அங்க பலம் இல்லைன்ற நான். அப்ப நீங்க பலமா சரியான இணையான போட்டிக்கு நீங்க தனியா வாங்கன்ற. நீங்க 10 தரப்பு போட்டியே நியாயம் இல்லைன்ற. இவ்வளவுதான் பேச்சு. இல்ல சார், அண்ணாமலையின் வலிமை, அண்ணாமலையின் ஆக்ரோஷம், அண்ணாமலையின் அரசியல் வேகம், இதெல்லாம் ரொம்ப பெருமையா பேசக்கூடியவர் திரு பாண்டியன். இந்தியா டுடே செய்யாதுல அண்ணாமலையை பத்தி பிஜேபி பத்தி செய்யாதுல. இந்தியா டுடே எடுத்த சர்வேல வந்து 3% கூடியிருக்காங்க. 18% வந்து 2024 மே மாசம் வாங்கியிருக்காங்க. இந்த 2025 பிப்ரவரியில வந்து 3% கூடிச்சு போட்டுருக்காங்க. 21% போட்டிருக்காங்க. ஏடிஎம்கே சர்பாஸ் பண்ணிட்டு, உங்களுக்கு எப்படி தெரியுது? தமிழ்நாட்டின் ஆகப்பெரிய கட்சி, 2 கோடி தொண்டர்கள் சொன்ன கட்சி, கிட்டத்தட்ட ஒரு 6 முறைக்கு மேல ஆட்சி இருந்த கட்சி, இன்னைக்கு வரைக்கும் திமுகவோட அதிகமான முறை ஆளுங்கட்சி இருந்த கட்சி, அந்த கட்சியை சர்பாஸ் பண்ணிட்டு ஒரு பிஜேபி ஒரு இந்திய கூட்டணி வந்திருக்குன்னா உங்களுக்கு கம்மியா தெரியுதா? எங்க வந்தது, எவ்வளவு வந்தது, எப்படி சொல்றீங்க? அதான் நீங்க கவனிக்க மாட்டீங்க. உங்களுக்கு வந்து பாவம் திமுக தவிர சுத்தி உங்களுக்கு எதுவுமே நடக்குது இல்ல சார். தெரியும் சார். இந்தியா டுடே சி ஓட்டருடைய கருத்து கணிப்பு என்ன பாருங்க. நான் பாக்குறேன், நான் கண்டிப்பா பாக்குறேன். ஆனாலும் தமிழ்நாட்டுல திமுக வர்சஸ் அதிமுக, ஆமா தமிழ்நாட்டுல சொல்லிட்டு ரைட், திமுக வர்சஸ் அதிமுக தான் சார் காலம் தமிழ்நாட்டுல. நாமன்றேன் சார். இந்தியா டுடே அப்படி சொல்ல, ரங்கராஜ் பாண்டே பிஜேபி சப்போர்ட் பண்ணான்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக இந்தியா டுடே கூட்டு வந்தேன். ரங்கராஜ் பாண்டே சப்போர்ட் பண்ணா நீங்க ஆமான்றுவீங்க. நான் 21% இருக்குன்னு சண்டைக்கு வந்திருப்பீங்க. அதனாலதான் இந்தியா டுடே சி ஓட்டர் கூட சொல்லிருக்குன்னு சொல்றேன். மெட்ரோ ஏடிஎம்கே விட ரைட், மெட்ரோ செகண்ட் ஃபேஸ்க்கு சென்னைக்கு நிதி மறுபடியும் கேட்டாங்க. முதல்ல எங்க ஸ்பான்சர்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் நிதி கேட்டாங்க, கொடுத்தது எல்லாமே. மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் வேணும்னு திருச்சி சிவா அவர்கள் எம்பி கேக்குறாரு. ஒரு சீனியர் மோஸ்ட் பார்லிமெண்டேரியன். அவர் சீனியரா இருக்காரா ஜூனியரா இருக்காங்களா மேட்டர் கிடையாது. இல்ல சார், அவருக்கு மரியாதை எப்படி கிடைத்தது? அம்மா நிர்மலா சீதாராமன் கொடுத்த மரியாதை எப்படி கொடுத்தாங்க? என்ன கொடுத்தாங்க? ஏய் ஓய் போயின்னு பேசுறது பார்லிமெண்ட்ல இதுதான் அழகா? உங்களுக்கு தெரியல, நீங்க கவனிக்க மாட்டீங்க. அவங்க சொன்னதை இவங்க மிமிக் பண்றாங்க, புரியுதுங்களா? அவங்க சொல்லல,
இவங்க எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கள தோழர்கள்லாம் சேர்ந்து அவங்க என்ன பண்ணாங்கிறத அவங்க மிமிக் இல்ல சார், அவங்க தொடங்கும் போதே ஏன்னு அதட்டி அந்த மிரட்டல் துணியில தான் ஆரம்பிக்கிறாங்களே நிர்மலா சீதாராமன். எல்லாம் ஒரு நாள் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு பார்லிமெண்ட்டுடைய டெமோக்ரஸி, அவங்களுக்கு வந்து பார்லிமெண்ட் டெக்கோரம் தெரியும். உட்கார்ந்து கேட்டுட்டு போங்க. தமிழ்நாட்டுக்கு போய் சொல்லுங்க நான் சொல்றது. அதான் கரெக்ட் தானே. நீங்க கேள்வி எழுப்பீங்க, பதில் கேட்க மாட்டீங்களா? செய்யலன்னு சொல்றாங்க சார், வரலன்றாங்க. ஆமா, அதான் கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் நீங்க மெட்ரோ இதுக்கு வந்து நிதி ஒதுக்குனீங்களா? கொடுக்க முடியாது. நான் தான் சொன்னேன், உங்களுக்கு 1000 கோடி ரூபாய் வந்து விளையாட்டுத்துறைக்கு கொடுத்துருக்காங்க, பள்ளி கல்வித்துறைக்கு. என்ன ஆச்சுன்னு கேட்கிற பதில் சொன்னீங்களா? பதில் சொன்னீங்களா? உங்க காசு கொடுக்கும் போல நீங்க வந்து வேற எங்கேயா விட்டு இருப்பீங்க. அப்ப வந்து கொடுத்துட்டே இருப்பாங்களா? இந்தியால வந்து வேற மாநிலம் இல்லையா? பள்ளி கல்வித்துறைக்கு 1000 கோடி கொடுத்ததா சொல்றீங்க. 1000 ஒரு குறிப்பிட்ட துறைக்கு மட்டும், அது விளையாட்டு டெவலப்மென்ட்க்கு மட்டும். அது அப்படியே திருப்பி கொடுத்துருக்காங்க ஃபார் இன்ஃபர்மேஷன். ரைட், நீங்க ஸ்போர்ட்ஸ்க்கு கொடுத்துருக்கதா சொல்றீங்க. முக்கியமான துறையான பள்ளி கல்வித்துறைக்கு நம்ம மாணவர்கள் படிக்கிறதுக்கு பணம் கொடுக்கல இவங்க அப்படின்னு சொல்றாங்க. பணம் இல்லாம என்ன பண்றீங்க? பணம் இல்லாம என்ன பண்றீங்க? பணம் இல்லாம என்ன பண்றீங்க? மத்திய அரசு நிதி ஏன் சார்? கேரளா பணம் எது? கர்நாடகால பணம் எது? ஆந்திரால பணம் எது? மேற்கு மத்தியில பணம் எது? அவங்க எல்லாம் என்ன சுய சம்பாத்தியம் பண்றாங்க? வேற ஏதாவது பண்றாங்களா? எப்படி வந்துச்சு உங்களுக்கு எல்லாம்? உங்களுக்கு மட்டும் எப்படி பணம் இல்லாம போகுது? அப்ப உங்க பணத்தை என்ன பண்றீங்க? இல்ல சுயமா அந்த மாதிரி என்ன பண்றீங்க சார்? மாநில எனக்கு பள்ளி கல்வித்துறையில 45000 கோடி பட்ஜெட் சார். 45000 கோடி பள்ளி கல்வித்துறைக்கு மட்டும். தமிழ்நாட்டு அரசுடைய பட்ஜெட் என்ன பண்றாங்கன்னு சொல்லுங்க. இல்ல சார், ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க வழி இல்லைன்னு ஒரு அமைச்சர் பெருமானார் சொல்றது சரியா? அப்ப காசு எங்க போகுது? எப்படி இந்தியாவில மற்ற அத்தனை மாநிலங்களுக்கு கொடுக்குது? பதில் சொல்லுங்க. அதே மாதிரி தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவில எல்லா மாநிலம் பள்ளி கல்வித்துல பாதிக்கப்பட்டிருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் எய்ட் வரலான்னு நியாயமான பேச்சு. சார், தமிழ்நாடு தன்னிச்சையா அப்படி ஒரு முடிவு எடுக்கணும்னா எடுத்துட்டு போயிருவாங்க. அது கடந்த காலங்கள கேட்ட வரலாறு எல்லாம் இருக்கு, இப்ப நீர்த்து போயிடுச்சு. ஒரு மாநில சுயாட்சி கேட்கக்கூடிய மாநிலம் இது. திராவிட இயக்கம் வந்து வச்சுக்கோங்க, வாங்கிக்கோங்க. இது தனி தமிழ்நாடு கேட்டது, அதெல்லாம் நீர்த்து போயிடுச்சு. ஆனா நீங்க சொல்றது இருக்கு, எங்க இருக்கு? அதெல்லாம் நீர்த்து போயிருச்சு சார். ஏன்? ஆனால் இல்ல, இன்னைக்கு நிதி கொடுக்க வேண்டியது குடுன்னு கேட்டா நீங்க என்ன பண்றீங்க? உங்ககிட்ட எங்க போச்சு? நான் கொடுத்த காசு எங்கன்னு கேக்குறேன். இல்ல, வரலன்ற எங்க ஜீரோன்றாரு. இன்னைக்கு வீடியோ பேசியிருக்காரு சீஃப் மினிஸ்டர். இன்னைக்கு மக்கள் கிட்ட பேசியிருக்காரு நிறைய விஷயங்கள். அதற்கு ஒண்ணுக்கு கூட நம்ம கிட்ட பதில் இல்லையா சார்? உங்கள்ட்ட பதில் இருக்கா? உங்கள்ட்ட பதில் இருக்கா? இன்னைக்கு மாயவரத்துல மதுபானத்தை வந்து தடுத்தவங்களுக்கு 2 பேர் வந்து கொலை பண்ணிருக்காங்க செய்தி. எதிர்க்கட்சி தலைவர் பூரா விமர்சனம் பண்ணிருக்காங்க. உங்கள்ட்ட பதில் இருக்கா? 2 இளைஞர்கள் வெட்டி கொல்லப்பட்டிருக்காங்க. பதில் இருக்கா உங்கள்ட்ட? எல்லா ஊடகங்களும் என்ன செய்தி வந்திருக்குன்னு பாருங்க. எதிர்க்கட்சிகள் என்ன பேசிருக்காங்க பாருங்க. நீங்க சொன்ன தமிழக முதலமைச்சரோட வீடியோ வந்து அதே நாள். உங்கள்ட்ட பதில் இருக்கா? சார், மத்திய அரசு நிதி கொடுக்கலன்னு சொன்னா, மணிப்பூர்ல பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னா, மணிப்பூர்ல பிரச்சனை நான் சொல்லிட்டே இருக்கேன். நான் இல்ல சொன்னா கும்பமேளாவுல இத்தனை பேர் இறந்து போனாங்க, ஏன் தகவலை தப்பா சொன்னேன்னு கேள்வி கேட்டா உடனே இங்கெல்லாம் நடக்கலையான்னு நம்ம லிஸ்ட் போடக்கூடாது. மெரினா பீச் யாரு சொல்லுவா? பேசுங்க சார். மெரினா பீச்ல 40 கோடி வந்தாங்களா? மெரினா பீச் 40 கோடி வந்தாங்க. 40 கோடி பேர் வந்த கணக்கு கேட்குறீங்க, எத்தனை பேர் போச்சு அப்படின்னு. மெரினா பீச் 15 லட்சம் தான் மொத்த கணக்கு, அபிஷியல் கணக்கு. என்னாச்சு? அங்கேயே போச்சு உயிர். யார் பதில் சொல்லுவா? நான் நிதி ஒதுக்குற பத்தி மட்டுமே பேசுறேன். ஒதுக்குன்னு நீ என்ன பண்ணீங்கன்னு கேட்கிறேன். அதுதான் வேற ஒண்ணும். அது பதில் சொல்ல மாட்டேன்றீங்களா? இல்ல சார், அதற்கான மாசத்துக்கு நீங்க 1300 கோடி ரூபாய் எங்க போகுது மாசம்? வருஷத்துக்கு 13,000 கோடி ரூபாய் எங்க போகுது? ஏன் போகணும்? 1000 ரூபாய் காசு கொடுத்துட்டு இருக்கீங்க, எங்க போகுது? எதுக்கு போணும்? இல்ல சார், இது மக்களுக்கு அவங்க கொடுத்த அறிவிப்பு. ஏன் சார் உழைக்க கொடுங்க சார், உழைக்க கொடுங்க சார். டெல்லியில இப்ப 2500 ரூபாய் கொடுக்க போகுது சார். சார் நான் யார் பண்ணாலும் ஏற்கல சார். பிஜேபி போய் ஏன்டா கேக்குறீங்க? பிஜேபி ஆதரிக்கிறவனா நான்? அதையும் நீங்க ஆதரிச்சு பேசுங்க, அதையும் கருத்தை சொல்லுங்க. அதை தானங்க சொல்லிட்டு இருக்கேன். பிஜேபி போய் கேளுங்க, அதை ஆதரிச்சு பேசுறதா? யார் கொடுத்தாலும் தப்பு நான் பேசுறேன். நீங்க பாத்துருக்கீங்களா? உங்களுக்கு தான் ஒரு பக்கம் தானே கண்ணே தெரியும். நான் இவன் கொடுத்த ஆதரவு சொல்லியிருக்கேன். இதே யார் கொடுத்தாலும் தப்பு நான் சொல்லியிருக்கேன். காட்டவா? போடுவீங்களா? எனக்கு என்ன சார், பிஜேபி கொடுத்தா வந்து சரி, திமுக நான் என்ன கட்சிக்காரனா? இல்ல சார், இங்க பிஜேபி நமக்கு மாற்றாந்தாய் மனப்பான்மையோட இருக்குன்னு சொன்னா திமுக சொன்னா நம்புறாங்களே மக்கள். அப்படிதான் மக்கள் நம்பல. 2019 திமுக கூட்டணி வாங்கின இதே கூட்டணி உரியாம இருக்குல்ல. திமுக கூட்டணி வாங்கின வாக்கு 2021 கூட்டணி வாங்கின வாக்கு 2024 கூட்டணி பாருங்க, கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா பாருங்க. டேட்டா வேணுமா? நான் தரவா? நான் எடுத்திருக்கேன் டேட்டா. இப்ப கூட சர்வே வந்த சர்வேல 5% சர்வே இல்லைங்க, டேட்டான வேற சர்வே. தெரிஞ்சுக்கங்க, நான் முதல்ல சொன்ன சர்வே இந்தியா டுடே. அது டேட்டா கிடையாது. அவங்க ஒரு 1000 பேர் 2000 பேர் அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க இந்தியா முழுக்க. நான் சொல்றது டேட்டா, வாங்கின ஓட்டு. புரியுங்களா? 2019 வாங்கிய ஓட்டு, 2023 நம்பர் ஆஃப் சீட்ஸ் எத்தனை எம்பிக்கள் போனாங்க? 2019 அதே போயிட்டாங்க. புரியுங்களா? நான் வந்து கொஞ்சம் சீட்டு குறைஞ்சிருக்கு சொல்ல, ஓட்டு குறைஞ்சு. நல்ல வார்த்தையை கவனிங்க. கன்சிக்யூட்டிவா குறைஞ்சிருக்கு சொல்றேன். புரியுங்களா? எண்ட் ரிசல்ட் என்னன்னா எத்தனை எம்பி போறாங்க, எத்தனை எம்எல்ஏ போறாங்கன்றது தான் சார். 2024ல 240 சீட்டு பிஜேபி வந்தப்போ என்ன சொன்னீங்க? எண்ட் ரிசல்ட் பேசுனீங்களா? 400 சொன்னாங்களே, 240 வந்துருச்சு, தோத்துட்டாங்க. அப்படிதானே சொன்னீங்க. எங்க இதே வாய் தானே கேட்டுச்சு, இதே இடத்துல தானே கேட்டீங்க.
ஞாபகம் உங்களுக்கு? அப்ப என்ன பண்ணீங்க? எங்க இந்தியாவின் தனிப்பெருங்கட்சி அவர்கிட்ட உட்கார்ந்துருக்குன்னா 30 கட்சி சேர்ந்து வாங்க கூட வாங்கியிருக்கான் சார். 240 சார் வாங்கியிருக்காங்க. நீங்க சரி, அண்ணாமலை இருக்கட்டும், ஆளுநரே இருக்கட்டும்ன்ற ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க. திரு அண்ணாமலை அதற்கு பதில் கூறும்போது இது என்னன்றாரு, ஆணவத்தின் உச்சம்ன்றாரு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு, கொழுப்பு வாய் கொழுப்புன்றாரு. ஒரு முதலமைச்சர் அவர் ஒரு கருத்தை சொல்றாரு, உங்க பேரை குறிப்பிட்டு சொல்றாரு. இதற்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வரலாற்றுல எந்த முதலமைச்சர்களும் அதாவது வளர்ந்து வரக்கூடிய கட்சிகளையோ அதாவது ஒரு 8-10% இருக்கிற அந்த மாதிரி கட்சிகளை பேரே சொல்ல மாட்டாங்க, தலைவர்கள் பேரு. ஆனா சிஎம் பெயர் குறிப்பிட்டு சொல்றாரு. திரு அண்ணாமலை இப்படி ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன ஆணவமா பேசிட்டாரு, என்ன வாய்க்கொழுப்பா பேசிட்டாரு? இதுல என்ன ஆணவம் இருக்கு, வாய்க்கொழுப்பு இருக்கு? ஒண்ணு மாதேஷே 10% இருக்கக்கூடிய கட்சின்னு பிஜேபி சொல்லிட்டாரு. அது ஒரு பெரிய எல்லாம் குறிச்சு வச்சுக்கணும். அந்த மீம்ஸ் ரெடி பண்றவங்க எல்லாம் அதை குறிச்சு வச்சுக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது அண்ணாமலை மட்டுமில்ல, முதலமைச்சர் கூட யார் சொன்னாலும் நான் அதெல்லாம் ஏற்கிறவில்லை. ஒரு ரசக்குறைவான வார்த்தையில முதலமைச்சர் பிரதமரை பார்த்து புறம்போக்குன்னு சொல்லி சொன்னார். அன்னைக்கும் நான் அதே தான் சொன்னேன். இன்னைக்கு வாய்க்கொழுப்புன்னு முதலமைச்சரை பார்த்துட்டு அண்ணாமலை அவர் சொல்லி அதை சொல்லி யார் சொன்னாலும் எனக்கு தரக்குறைவான இதுல ஆணவம் இருக்குன்றாரு. அதே போல அழிவு காலம் வந்து விட்டதுன்றாரு. அந்த அழிவு காலம் வந்து விட்டதுங்கிறது ஒரு அரசியல் ரீதியான ஒரு கமெண்ட். பட் ஆணவங்கிறது பர்சனலான கமெண்ட், வாய்க்கொழுப்புங்கிற பர்சனலான கமெண்ட். அதை நான் ஏற்கல. எனக்கு அது எப்பயுமே ஏற்பு கிடையாது. யாராவது அண்ணன் சீமான் சொன்னாலும் சரி, அண்ணாமலை சொன்னாலும் சரி, நரேந்திர மோடியே சொன்னாலும் சரி, எனக்கு குழப்பம். நான் எப்பயுமே அதை என்டார்ஸ் பண்ணதே இல்லை. அறிவாலயத்தின் செங்கலை ஒரு செங்கலா அது பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட், அதெல்லாம் சொல்லலாம். நான் பாஜகவை தமிழ்நாட்டில் இல்லாம போடணும்னு சொல்லி சொல்றாங்க, காங்கிரஸ் முக்து பாரதம் சொல்றாங்க, அதெல்லாம் உள்ளது தானே. அறிவாலய செங்கலனை தொடுவன்னா அடுத்து அவங்க கமலாலயத்தை நாங்க பாக்கட்டுமா அப்படின்னு சொன்னால் அது நல்லா இருக்குமா? இது ஒரு விவாதமா? ஒரு நிமிஷம் கேளுங்க. ஒண்ணு இது சிம்பாலிசம். இது அறிவாலயத்து செங்கல் போய் எடுத்துட்டு இருக்க மாட்டாரு, ஒரு கொத்தனார் பார்க்க மாட்டாரு. உங்க தகவலுக்காக கமலாலயத்தின் முன்பு திமுக போராடி இருக்கு, அமைச்சர் அப்படி அறிவாலயம் முன்னாடி திமுக பிஜேபி போராடினது உங்க கவனத்துக்காக. நீங்க சரியா நியாயமா அப்படி கேட்டீங்கல்ல, இது நியாயமற்றது செஞ்சது எந்த கட்சியும் தெரிஞ்சுக்கல. இல்ல சார், வாதத்துக்கு வாதம் நீங்க போல தெரிஞ்சுக்கங்க. செஞ்சது யார் பாத்துங்க. திமுக தொண்டர்கள் கொந்தளிக்க ஆரம்பிச்சா தவறா போயிடும். பிஜேபிக்கும் தொண்டர் இருக்காங்க உங்க தகவலுக்காக. எல்லா கட்சிக்கும் தொண்டர் இருக்காங்க. எல்லா ஒரு கட்சியும் மட்டும் தொண்டர்கள் கிடையாது. ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் செங்கல்னு சொன்னது ஒரு ஐகானிக், ஒரு அடையாளமா சொன்னது. அங்க போய் போராடுறது நியாயமற்ற முறை நீங்க நினைச்சீங்கன்னா அப்படி செஞ்சது திமுக உங்க தகவலுக்காக. ஏன் அண்ணாமலை தலைவர் பதிவு குறித்தான கேள்வியை கேட்டாலே கொஞ்சம் கோபமாவே இருக்காரு சார். அவர் அடிக்கடி இது ஒரு வெங்காய பதவி, இது இருந்தா என்ன இல்லன்னா கோபமா இல்ல, அவருக்கு அந்த இடத்துல மட்டும் நம்ம இருப்போமோ இருக்க மாட்டோம்ன்ற சந்தேகம் இருக்குதோ. நீங்களா கற்பனை. அவர் இருந்தாலும் இல்லாட்டாலும் என்ன பிரச்சனை? அதான் அந்த கோபத்தை தான் இப்படி வெளிப்படுத்துறாரு. தலைவர் பதவியில் இருப்பாரு, ஒண்ணு தலைவர் பதவியில் இருப்பாரு, இல்லாட்டி இன்னொரு பதவியில் இருப்பாரு. ஆமா, இப்ப தமிழிசை தலைவர் பதவியில் இல்ல, என்ன கட்டுச்சு? இப்ப ப்ரொஃபசர் சீனிவாசன் தலைவர் பதவியில் இல்ல, என்ன கட்டுச்சு? பொன்னார் தலைவர் பதவியில் இல்ல, ஹெச் ராஜா தலைவர் என்ன கட்டுச்சு? வானதி அக்கா தலைவர் பதில் என்ன கட்டுச்சு? அவங்க என்ன மேல கூச்சுருவாங்களா? என்ன நீங்க பாடுபட்டுருங்க? இது ஒரே ஒரு ஆள் மட்டும் உட்கார்ந்து இருக்குது திராவிட கட்சியா? நான் தான் தலைவர், காலத்துக்கும் தலைவர், நான் தான் நிப்பேன், என் குடும்பம் நிப்பாங்க, வேற யாரும் திராவிட கட்சிகளா இது? இங்க நரேந்திர மோடி இருந்து ஜேபி நட்டா மாறி இருக்கிறாருங்க. அவருக்கு வேற ஒரு தலைவர் தேடிட்டு இருக்காங்க. இந்த மாநில தலைவர் முடிஞ்சோடனே ஜேபி நட்டா மாற போறாரு. இப்ப ஜேபி நட்டா தலைவரா இருக்காருல்ல, அவர் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயிட்டாரு. ஒரே பதவியில 2 பதவியில ஒரு நபர் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட கட்சி அது. புரியுதுங்களா? தெரிஞ்சுக்கங்க, கொஞ்சம் வரலாறு பாருங்க. அதனால அவர் இருக்காரு இல்லங்கிறதுல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, பதட்டப்பட்டு உங்களுக்கு பார்வை பூரா அப்படி இருக்கு. அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. கோயம்புத்தூர்ல பிரஸ் மீட்ல இந்த கோவை குண்டு பத்தி நினைவு தினத்து போது கேள்வி கேட்கிறாங்க, ஏங்க எப்பயுமே டென்ஷனா இருக்கீங்க சார்? உணர்ச்சி பரவச மனுஷனா அப்படிதான் உணர்ச்சி போறேன். இது என் கேரக்டர் சார். தலைவர் பதவி பத்தி என்ன பண்றாங்க? நீங்க அங்க வேலூர்ல ஒரு பிரஸ் மீட்ல கொடுக்கும்போது, கடலூர் நினைக்கிறேன், இனி ஆம்புஷ் பண்ண பாக்குறீங்களா? மரத்துக்கு மரம் குறை மாதிரி தாவறீங்கன்னு பத்திரிகையாளர் பத்தி கேட்டார். அப்ப தலைவர் பதவி பத்தியா கேட்டாங்க? அவர் எமோஷனலாகி பேசுறது ஒரு ட்ரெண்ட். சீமான் எப்படி ட்ரெண்ட் வச்சிருக்காரு, அது மாதிரி ஒரு ட்ரெண்ட் வச்சிருக்காரு. அவர் ஒரு பழக்கம் வச்சிருக்காரு. அப்ப அண்ணன் ஆர்எஸ் பாரதி யாரை பார்த்தாலும் ஜாய் சொல்லுவார், அவர் எங்க மோலையாரு, இவர் எங்க சிட்டியாரு, எப்படி பாரு. அது மாதிரி ஒவ்வொரு நேச்சர் இருக்கு. அது உங்களுக்கு என்ன பிரச்சனை? அண்ணாமலை இறக்குமதி செய்யப்பட்ட தலைவர், இவர் இம்போர்ட்டட் பர்சன் தான் அப்படின்னு சேகர் பாபு சொல்றாரு. எங்க இருந்து? அவர் நேரடியா எங்க எங்க இருந்து? கர்நாடகாவில இருந்து சொல்ல வராங்க. கர்நாடகா அவரு சேகர் பாபு அதான் சொல்றாருல. சேகர் பாபு சொன்னா உங்களுக்கு தெரியணும். அதான் வருது. தமிழகத்தின் முதலமைச்சர் இன்னொருத்தர் பேசுனா நீங்க சொல்லுவீங்களா? நீங்க சொல்லுவீங்க. ரங்கராஜ் பாண்டே சொல்றாரு சார் அப்படின்னு சொல்லுவீங்களா? எனக்கு ஒரு முதலமைச்சர் தனியா இருக்க முடியுமா? உலகம் முழுக்க யார் கேட்டாலும் தமிழகத்தின் முதலமைச்சர் ஒருத்தர் தான். இல்ல, அவங்க பார்வையில இம்போர்ட்டட் தலைவர் எப்படி சொல்லுங்க? உங்க பார்வையை பயன்படுத்துங்க. இல்ல சார், சேகர் பாபு எந்த அடிப்படையில் அந்த வார்த்தையை போறாரு நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நான் பார்வையை சொன்னேனே. நீங்க சொல்லுங்க. கர்நாடகாவில இருந்து அங்க ஐபிஎஸ் இருந்து கர்நாடகால வேலை பார்த்தாருன்னு இங்க வந்தவர் வெளிநாட்டு போய் ஒருத்தர் படிச்சு வந்தாருன்னு திமுக எத்தனை குடும்பத்தை சேர்ந்து வெளிநாட்டை படிச்சு வராங்க. என்ன சொல்லுவீங்க? உங்களை இறக்குமதி சொல்லுவீங்களா? ஏற்றுமதி சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? சிபிஎஸ்சி படிக்கிற ஸ்கூல்ல என்ன பண்ண சொல்லுவீங்க? தமிழ் படிக்காம சிபிஎஸ்சி உள்ள திமுக எத்தனை குடும்பத்தை காட்டுவோம்? என்ன செய்வீங்க அப்படி சொல்லுங்க. அவங்கள என்ன சொல்லுவீங்க? வெள்ளக்காரர் சொல்லுவீங்களா? தமிழர்கள் சொல்லுவீங்களா? ஒரு காமெடிக்கு ஒரு அளவு இல்லையா? ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இங்க உட்கார்ந்து இருக்காரு, இங்க பிறந்திருக்கிறாரு, ஊரு பேரு தாத்தா பாட்டி என்ன கரு கரு கருன்னு இந்த மரத்துல அவர் கேள்வி கேட்க முடியாது உட்கார்ந்துருக்காரு. ஒருத்தர் அவர் கர்நாடகா வேலை பார்த்து வந்திருக்கிறாரு.
அப்ப ஒண்ணு செய்வீங்க, தமிழருடைய முழு அடையாளத்துல உட்கார்ந்துருக்காரு, உயரமும் அகலமும் இங்க உட்கார்ந்துருக்காரு. ஆனாலும் அவர் ஒரு இம்போர்ட்டட் லீடரா தான் பாக்குறாங்க திமுக. சேகர்பாபு பார்த்தாருன்னா நாடு பார்த்த அர்த்தமா? அவரே அதிமுக வேற பார்த்தாரு, திமுக வேற பார்த்தாரு சொல்லிட்டாருல நம்மளை. அதிமுக இருக்கும் என்ன பார்த்தாரு சொல்லுங்க. இதே திமுக கலெக்டர் அலுவலகத்தை வார வாரம் ஆர்ப்பாட்டம் நடத்தினவர், வார வாரம் வடசென்னை மாவட்ட தலைவராக இருந்தவர். போய் கேட்டு பாருங்க நீங்க. ஏடிஎம்கே அப்ப என்ன பண்ணாங்க? இல்ல சார், அவங்களுடைய எல்லாமே வேற ஒரு கட்சியில கூடவே இருந்துட்டு இத்தனை வருஷம் அவர் பலசமா கொடுப்போம். 35 பேர்ல 100 முறை சொல்லிட்டேன். அண்ணாமலை இப்ப சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அவர் பாதிக்கு பாதி வந்து ஏடிஎம்கே இருந்து வந்தவங்களுக்கு அமைச்சர் பதவி நீங்க கொடுத்துட்டு யாரும் இருக்கிறவங்க தான் சார். அவங்க தாய் வீடு தானே சார், அங்கதானே. இவருக்கு என்ன பேய் விடாது? இவருக்கு என்ன பேய் விடா? இது ஒரு தாய் வீடு இல்லையா? இவர் என்ன குடி வந்தவரா? சேட்டு பொம்பளை கல்யாணம் பண்ணி வந்திருக்கிறாரா? இல்ல அப்படியெல்லாம் சொல்ல வேண்டாம். நீ சொல்லுங்க. தாய் வீடு அப்புறம் இவர் எந்த வீடு இருக்கு? இவர் எந்த வீடுங்க? எந்த ஊருங்க? எந்த மாநிலங்க? என்ன பேசிட்டு இருக்கீங்க? இவர் எப்படி இம்போர்ட் ஆவாரு? திடீரென்று வந்து தலைவரானவர்ன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. திடீரென்று அமைச்சரானா? யார் திடீர்னு? ஏடிஎம்ல இருந்து வந்து ஏடிஎம் திமுக ஆள் இல்லையா? திமுக ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி கட்சிக்கார போட்டு இவங்களே தான் சேர்த்துட்டு இருந்தாங்க காலம் பூரா. அவங்க நீங்க வடசென்னை திமுக காரோட உணர்வு சொல்லுங்க சார். வேற எதுவும் பேசாங்க சார். வடசென்னை திமுக உணர்வு. சேகர்பாபு எங்க தலைவர். சேகர்பாபு எங்க தலைவர். சேகர்பாபு எதிர்த்தரசியல் பண்ணாங்க. சேகர்பாபு திமுக எதிர்த்தரசியல் பண்ணாங்க. ஏத்துக்கிட்டாங்க சார். திமுகவின் அடையாளமா இருக்காரு. அவ்வளவுதான். அவங்க ஏத்துக்கிட்டாங்க. 18% ஓட்டு வாங்கியிருக்காங்க காவலுக்கு. அண்ணாமலையை சொல்றீங்களா? 18 ஏத்துக்கிட்டாங்க. அண்ணன் சேகர்பாபு ஏற்கலாம், நாடு ஏற்கலாம் அர்த்தம் கிடையாது. அண்ணன் இஸ் நாட் ரெப்ரசன்டிங் தி ஸ்டேட். அடுத்து முக்கியமாக அதிமுக விவகாரம் குறித்து தான் உங்ககிட்ட பேசணுன்றதே என்னுடைய பேட்டியின் சாரமே அதுதான். அங்கே தான் தொடங்கணும்னு நான் இருந்தேன். அதிமுகவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? செங்கோட்டையனுடைய இந்த அதிருப்தின்னு பார்க்க முடியுமா, அல்லது ஒரு வருத்தத்தை, மன வருத்தத்தை பதிவு செய்து கொண்டிருக்கிறாருன்னு நீங்கள் பார்க்குறீங்க? உங்கள் எந்த ஆசையும் நிறைவேறாதுன்னு பார்க்குறேன். எனக்கு கூட கவலையாக இருக்குது. இப்படியே ஒரு பார்க்கில் உட்காந்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் வந்து அவங்க மோட்டு வலையே பார்த்துட்டு இருக்க எதுவுமே நடக்க போகிறது இல்லையேன்னு எனக்கு வந்து ஒரே காமெடியாக இருக்குது. ஐயோ பாவம் அப்படின்னு. என்ன நடந்துட்டு இருக்கு? அது ஒண்ணுமே நடக்கல. மேடம் பொதுக்கூட்டம் நடந்துட்டு இருக்கு, பப்ளிக் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, கட்சி கூட்டம் நடந்துட்டு இருக்கு, எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அவங்க வழக்கம் போல அவங்க வேலையை பார்த்துட்டு. இல்ல சார், அம்மையார் ஜெயலலிதா படம் இல்ல, எம்ஜிஆர் படம் இல்லைன்னு சொன்னவர், அதற்கு பிறகு நடந்த கூட்டத்துக்கு திரு இபிஎஸ் படத்துக்கு சமமான ஒரு படத்தையும் அவருடைய மேடையில் தொண்டர்கள் ஒவ்வொரு நாளும் ஒன்று பெருசா வைப்பாங்க, ஒன்று சிறுசா வைப்பாங்க, ஒன்று மறந்துடுவாங்க. வானதி அக்கா வந்து ஒரு பிரச்சனை இருந்துச்சு, உங்களுக்கு சும்மா ஜாலியாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்கிறதா சொல்கிறேன். அங்கே வந்து 2-3 இடத்துல வந்து கோயம்புத்தூர் ஏரியாவில் வந்து வாடிக்கும் போது வானதி படமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 10 படத்தை எடுத்து மாற்றிட்டாங்க. ஏற்கனவே இருந்த ஒரு படத்தை தூக்கி போட்டு வானதி படத்தை போட்டாங்க. அப்போ அவர் படத்தை தூக்கிட்டாங்க சண்டை வச்சு. இதெல்லாம் யாரோ வந்து கீழ் லெவலில் சாதனை செய்கிற விஷயம். நம்ம பார்த்தோம்ல, உங்களுக்கு வந்து தூத்துக்குடியில் வந்து நம்முடைய ஏவுகணை ராக்கெட் லான்ச்சுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் வரும்போது வேற ஒரு சீனாவோட ராக்கெட்டை போட்டு விட்டாங்கன்னு பார்த்தோம். அதுக்கு வந்து நான் திமுகவே தமிழ் அரசு குறை சொல்லக்கூடாது. அதுதான் நான் அன்னைக்கு சொல்லியிருக்கேன், இன்னைக்கு நான் சொல்ல. அது யாரோ ஒருத்தர் பண்ணக்கூடிய ஆர்வ கோளாறு விஷயம். அதுக்கெல்லாம் நீங்க வந்து அப்ப செங்கோட்டையன் வந்து ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணணும். அவர்லாம் போஸ்டர்ல வந்து சைஸ் பார்க்க முடியாது. என்னோட 4 இன்ச் இருக்கு, ஒரு 6 இன்ச் இருக்குன்னு சொல்ல மாட்டார். இல்ல திடீர்னு அந்த மாதிரி மாற்றங்களை நம்ம இபிஎஸ் படம் பார்த்திருக்கோம். உங்களுக்கு வந்து நம்ம வந்து தமிழ்நாடு அரசு பத்தியோ திமுக பத்தி வேணா உங்களுக்கு பிஜேபி பத்தி நிறைய கேள்விகள் இருக்கும், அதிமுக பத்தி நிறைய கேள்விகள் இருக்கும். திமுக அரசு பத்தி ஒரு கேள்வி கூட இருக்காது. ஏன்னா அப்படிதான் எல்லாம் ப்ரிப்பேர் ஆயிருக்கு, அப்படிதான் செட் பண்ணிருக்கு. அந்த ரிமோட் வந்து அப்படியே செட் பண்றது இல்ல சார். நம்ம என்னைக்கு நீங்க வந்து என்கிட்ட ஒரே ஒரு முறை இத்தனை வருஷம் நீங்க பேட்டி கேட்டிருக்கீங்க, திமுக ஆட்சியோட செயல்பாடு பத்தி நீங்க ஒரு பேட்டி கேட்டிருக்கீங்க, நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க, ஒரு பேட்டி ஒரு தமிழ் திமுக அரசு. நான் இப்ப ஓபன் மாதேஷ் ரங்கராஜ் பாண்டே பேசின இடங்கள்ல திமுக அரசுடைய செயல்பாடு பத்தி ஒரு பேட்டி தமிழில் காட்டி. ரங்கராஜ் பாண்டே தினமும் சொல்லிட்டு இருக்காருல்ல என் பேட்டியில. நான் கேட்கிற கேள்வியின் மூலமா திமுக அரசின் என்ன அவர் கேட்க மாட்டாரு, அவர் கேட்க மாட்டாரு. நானா உள்ள ஊர்வலம் சொல்லிட்டு இருக்கேன். அதை நான் பதிவு பண்ணி கொண்டு போய் சேர்க்கறேன்ல. சோதித்து பார்க்க வேண்டாம், என்னை யாரும் சோதிக்காதீர்கள் அப்படின்னு எல்லாம் வார்த்தை. கரெக்டான விஷயம் தான். ஒரு சீனியர் லீடர் அந்த மாதிரியான அட்டெம்ப்ட் இருக்கவே கூடாது. நோ டவுட். வாட் ஹி செட் இஸ் யார் அவர் யாருமே சோதிச்சு பார்க்கல. இல்ல சார், இந்த வார்த்தை அதே போல இந்த நடந்துட்டு இருக்கிற நடவடிக்கைகள், இன்னைக்கு போயிட்டு சிஎம் உடைய ஃபங்க்ஷன்ல தலைமைச் செயலகத்தை பார்ட்டிசிபேட் பண்ணாரு. அது ஃபங்க்ஷன் கிடையாது, ஒரு மீட்டிங். இந்த மீட்டிங்ல வந்து கலந்துக்கிறது அவர் மெம்பரா இருக்கிறார். எப்படி பார்லிமெண்ட்ல வந்து நிலைக்குழு இருக்கு, எதிர்க்கட்சி குழு இருக்கு, பாதுகாப்பு குழு இருக்கு, நிதி குழு இருக்கு, 100 குழு இருக்கோ, அது மாதிரி தமிழ்நாட்டிலேயும் 100 குழு இருக்கு. நம்ம கணக்கு குழுல இருந்து பொது கணக்கு குழு 100 குழு இருக்கு. அந்த குழுல ஒரு மெம்பர். இவர் வந்து வம்படியா போய் உட்கார்ந்துட்டு என்னைய சேர்த்துக்கங்கனே நான் டிஎம்கேக்கு வரேன்னு சொல்லி சேரல. அந்த குழுவுடைய மெம்பர். அவருக்கு முறைப்படி அழைப்பட்டிருக்கு. நாளை கழிச்சு வந்து நீங்க இவர் சிபிஐயோட டைரக்டர் தேர்ந்தெடுக்க போகும்போது பிரைம் மினிஸ்டர் ராகுல் காந்தி உட்கார போறாங்க. ராகுல் காந்தி உடனே பிஜேபி சேரப்பட சொல்லிடாதீங்க. எடப்பாடி வர்சஸ் செங்கோட்டையன் எல்லாம் பிரச்சனை இல்லை. அப்படி எல்லாம் அண்ணன் செங்கோட்டையன் அப்படி செய்யறவரே கிடையாது. என்ன ஒரு மனக்குழப்பம், மன வருத்தம் இன்னுமே சந்திக்கலையே ரெண்டு பேருமே. எதுக்கு இபிஎஸும் செங்கோட்டையன் எப்ப செஞ்சாங்க சொல்லுங்க? அதுக்கு முன்னாடி சொல்லுங்க. நீ வந்து ஒரு பொதுக்கூட்ட பிரச்சனை வந்துச்சுல, அந்த பாராட்டு விழாவில் பிரச்சனை வந்துச்சுல, அதுக்கு முன்னாடி எப்ப செஞ்சா சொல்லுங்க? அவங்க என்ன டெய்லி காலேஜ் இருக்காங்க? அத்தமாரு பெரியப்பமாரா டெய்லி காலேஜ் விவாதம் ஆயிட்டு இருக்கு. அந்த விவாதத்துக்கு உங்களுக்கு போறாங்க. நீங்க தமிழ்நாடு அரசு பத்தி பேசக்கூடாதுன்னு நினைச்சீங்க, நீங்க விவாதம் பண்றீங்க. அவங்க என்ன அவங்களே பார்த்துட்டு இருக்காங்க. அவர்கிட்ட பிரஸ் மீட் அவரே சொன்னாரு, நீங்க எடப்பாடி பழனிசாமி சொல்லலையே,
பொதுச்செயலாளர் சொல்றேன் கேட்கலையான்றாரு. சார் எதிர்கட்சி தலைவர் சொல்றேன் டிபேட் எடுத்தவர் நீங்க. உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டு ஊடகங்கள் எல்லாம் அத்தனை ஊடகத்தையும் சொல்றேன். நான் மாதேச தனியா சொல்லவே மாட்டேன், எல்லா ஊடகத்தையும் சொல்றேன். தமிழ்நாடு அரசு பத்தி பேசுறீங்களா, திமுக பத்தி பேசுறீங்களா, இங்க இருக்க சட்டம் ஒழுங்கு பத்தி பேசுறீங்களா? என்ன டிபேட் எடுக்கணும்னு நாம ஏதாவது டிக்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல வரையறை ஏதாவது யாரை என்னென்ன தலைப்புல எடுக்கணும்னு நீங்க ஏதாவது எழுதி சொல்லுங்க. வேண்டாம், ஏடிஎம்கே வந்து என்ன பண்ணுனே பேசுவோம். எனக்கு என்ன கிடைச்சு நான் பேசுறேன், நீங்க பேச மாட்டீங்கன்னா நான் வெளியில சொல்ல, அவ்வளவுதான். உங்களுடைய கவலை பூரா அதிமுக பாஜக இருக்கு, தமிழக மக்கள் மீது இருக்குதான் நான் கேட்கிறேன். தமிழக மக்களுக்காக தான் இதை பேசுறோம். 350 கோடி ரூபாய் ஊழல் இருக்குன்னு ஒருத்தர் சொல்றாரு, அது பொய்யினா எக்ஸ்போஸ் பண்ண வேண்டாமா? அண்ணாமலை நீங்க எக்ஸ்போஸ் பண்ண வேண்டாமா? அது எப்படிங்க காதியில வந்து எப்படிங்க எக்ஸ்போஸ் வரும்? அது எப்படிங்க வந்து இலவச ஆடையில எப்படிங்க ஊழல் வரும்? நீங்க தப்பா சொல்லி எக்ஸ்போஸ் பண்ண வேண்டாமா? அவர் ஊழல் இவ்வளவு, பாவுல இவ்வளவு, கம்பெனி இவ்வளவு, இந்த கம்பெனி இவ்வளவு டீடைல் சொல்றாரு. அதை பத்தி பேசுறீங்களா? காந்தி மறுப்பு தெரிவிச்சாரு. அதே போல மருத்துவத்துறையில மாசு கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறாரு. மாசு சொல்றாரு நேருக்கு நேர் நான் விவாதிக்க தயார் அப்படின்னு சொல்றாரு. கோயம்புத்தூர் பஸ்ல சொல்லிட்டாரு, வாங்க தேதி சொல்லுங்க நான் வரேன். கஞ்சா கருப்புக்கு என்ன சொன்னீங்கன்னு சேர்த்து கேட்டார். கஞ்சா கருப்பு வந்து உணர்ச்சிப்பட்டு கத்துனாருன்னா நீங்க பின்விளைவுல சந்திக்க என்ன அர்த்தம்? மாதேஷ் வந்து ஒரு பொதுமக்கள் பிரச்சனையை பேசுறாரு. அப்ப வந்து அண்ணன் மாசு வந்து நீ பின்விளைவுல சந்திக்க என்ன அர்த்தம்? நீங்க பேசுன தப்புன்னு சொல்லுது. மாதேஷ் பேசுறது தப்பு, எனக்கு தப்பே கிடையாது, வருத்தம் இல்லை, நான் ஒத்துக்கிறேன், அது எனக்கு கூட பிரச்சனை இல்லை. ஆனா மாதேஷ் பி கேர்ஃபுல் அப்படின்னு என்ன அர்த்தம்? இல்ல சார், அண்ணாமலை அவர்களும் கூட இதற்கான ஆதாரம் இருக்குன்னா எடுத்து பொதுவெளியிலேயே சொல்லிட்டு போலாம், வாங்க விவாதிக்கிறோன்றது ஒண்ணும் வரிசையா வச்சுட்டாரு. இல்ல இன்னொன்னு சொல்றாரு, அப்படியே யார் அந்த சாரணும் நான் சொல்லுவேன் அப்படின்றதெல்லாம் இதுல இது என்ன யார் அந்த சாரங்கிற கேள்வி எல்லாரும் நீங்க சொன்ன அதே ஊடகங்கள் தான் வச்சது. இல்ல சார், இது பொதுவெளி என்ன சார் மிரட்டும் துணியாவே இருக்கு. பார்லிமெண்ட்ல நிர்மலா சீதாராமன் திருச்சி சிவாவை மிரட்டும் துணியில பேசுறாங்க, இங்க அண்ணாமலை அமைச்சர்களை மிரட்டுறாரு. என்ன இது இருக்குதுன்னா சொல்லிட்டு போங்க, எடுத்து போட்டு போங்க. பின்விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்குங்கிறது மிரட்டலா? இந்த இலவச வேட்டி சட்டையில ஊழல்ங்கிறது வந்து 3 அறிக்கை கொடுத்துருக்காரு, எனக்கு தெரிஞ்சு 1 இல்ல 3 அறிக்கை கொடுத்துருக்காரு. அது எல்லாமே டேட்டாவோட ஆளோட எந்த ஏஜ் எடுத்திருக்காங்க, அந்த ஊடு பாவுல எந்த நூல் மாத்திருக்காங்க, எது காட்டன் எது பாலிஸ்டர் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ஆதாரம் என்ன எடுத்து கொடுங்க, நீங்க பாக்குறது கிடையாதுல்ல. நீங்க என்னைக்கு அண்ணாமலை அறிக்கை பாத்திருக்கீங்களா? நான் நிறைய படிச்சிருக்கேன் சார். அண்ணாமலை எடுத்து வைக்கிறார் ஒரு விஷயத்த, அடுத்து இன்னொரு சப்ஜெக்ட் கடந்துடுறாரு. அதுக்கு ஒரு புல் ஸ்டாப் வைக்கிறதும் கிடையாது. அது ஒரு விவாதம் ஆயிட்டு இருக்குது. திமுகவும் அதை கண்டுக்கிறதே கிடையாது இவருக்கு சொல்றதுக்கு. அவர் சொன்னவனை பிடிச்சி நீங்க நில்லுங்களேன், அவர் கடந்து போயிடாருல, அது என்னாச்சு நீங்க கேளுங்களேன். அதான் சொல்லிட்டு இருக்கேன். செந்தில் பாலாஜி பத்தி பேசினாரு, ஈவி பத்தி பேசினாரு, நீங்க கேளுங்களேன். அவர் விட்டார்ல, நீங்க கேளுங்க. 35 மினிஸ்டர்ஸும் சிறையில் இருப்பாங்க 2026 பிறகுன்றாரு. எடுத்து இப்பவே நீங்க தொடங்குங்களேன் வேலையை இப்ப இருந்தே. அது என்ன 26ல உங்களுக்கு ஓட்டு போட்டாதான் வந்து 35 மினிஸ்டர்கள் உள்ள வைப்பீங்களா? இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வந்து அண்ணாமலை திகார் ஜெயிலில் இருப்பாருன்னு அண்ணன் முத்துசாமி சொன்னாரு. அது ஏன் சொன்னாரு? இதே நீங்க சொன்ன வார்த்தை அப்படியே சொல்லியிருக்காரு. ரகுபதி சொன்னது. ரகுபதி சொன்ன ஏன் சொன்னாரு? அப்ப அவர் சொன்ன பரவாயில்லையா? உங்களுக்கு ஏன் எந்த கேள்வி வரல? அண்ணாமலை சொன்ன கேள்வி வந்துச்சு. அண்ணன் ரகுபதி யார் முதல்ல சொன்னா? அண்ணன் ரகுபதி சொன்னது ஏன் உங்களுக்கு வரல? அதுதான் எல்லாமே கேள்விதான் சார். எல்லாமே ஒரு கேள்வி மட்டும் தான் சார். நான் ஏடிஎம்கே பக்கம் போறேன், நீங்க மறுபடியும் பிஜேபி பக்கம் கொண்டு வந்தேன். யாரு? நான் ஏடிஎம்கே பக்கம் போனேன். யாரு சார்? நீங்க இங்க பாருங்க, நீங்க நல்லா வச்சு பாருங்க, ரீவைண்ட் போட்டு பாருங்க, ரீவைண்ட் பண்ணி பாருங்க. நீங்க வந்து மிரட்ட பாக்குறீங்கன்னு யார் சொன்னீங்க? ஏடிஎம்கேவா? 26 அமைச்சரும் சென்ட்ரல் ஜெயில இருப்பாங்க அப்படின்னு சொல்லி மிரட்ட பாக்குறாங்க யார் சொன்னீங்க? ஏடிஎம்கே சொன்னீங்களா? யூ வேர் வித் பிஜேபி. நீங்க அப்படியே மறந்து அப்படி வேற யாரும் பதில் சொல்ல உட்காந்துருக்கீங்களா? நான் அந்த ஆள் கிடையாது. நீங்க நான் மாதேஷ் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கவனிப்பேன், ஒவ்வொரு வார்த்தையும் வெளியே காட்டுவேன். ரைட் சார். ஓபிஎஸ் வேற திடீர்னு இப்ப வந்து எந்த நிபந்தனையும் இல்லாம நான் சேர்றேன், அமித்ஷாவே எனக்கு சொன்னாரு, எல்லாரும் சேரணும்னு சொன்னாரு, அதை இபிஎஸ் தான் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்றாரு. அமித்ஷா எப்ப சொன்னாரு? அதை ஓபிஎஸ் தான் சொல்லணும். நான் சொல்றேன் உங்களுக்கு 2021ல சொன்னார். சரி, அதை இன்னைக்கு சுட்டி காட்டி சொல்றாரு சார். திரும்ப சொல்லியிருக்காரு. அவர் என்னைக்கே மாற்றல. அவர் நான் வந்து 100 முறை சொல்லியிருக்கேன். அவர் வந்து அதிமுக கரவோட்டி இருக்குன்னு விரும்புற ஒரு மனிதர். அவருக்கு அதுல வேற சிந்தனையே கிடையாது. ஓபிஎஸ் அவருக்கு வந்து கரவேட்டி இருக்கணும். அவருக்கு வந்து எம்ஜிஆரை பார்த்து அரசியலுக்கு வந்தவர், ஜெயலலிதாவால வளர்த்தெடுக்கப்பட்டவர், 3 முறை முதலமைச்சர் பதவி வரைக்கும் வந்தவர். அவருக்கு இந்த முழுக்க கொடுத்த இந்த கட்சியும் தெரியும். அதனால அவருக்கு இந்த கட்சி தவிர வேற சிந்தனை கிடையாது. இடையில 100 நடந்திருக்கலாம். நான் வந்து திரும்ப கட்சியில் சேரணும் அவர் பல முறை இருக்கு, மாட்டேன்னு சொல்லவே இல்லையே. திரு டிடி வந்து நான் தனி கட்சி கண்டு போயிட்டேன், புரியுங்களா? எனக்கு எதுவும் சம்மந்தம் கிடையாது. அப்படி ஒரு நாளும் சொல்லியே. அதிமுக தொண்டர்கள் மீட்பு குழு, அதிமுக தொண்டர்கள் பாதுகாப்பு, இப்படிதான் திருப்பி அதிமுகக்குள்ளே ஒரு கட்சி போடக்கூடாது, கரை போடக்கூடாது, லெட்டர் போடக்கூடாது எல்லாம் சொன்ன பிறகும் அப்படியே தான் அவர் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. வேற ஒன்றும் இல்லை, அங்கேயே தான் இருக்காரு. ஆனால் பிஜேபிக்கான நட்பை பேணிக்கொண்டே இருக்கிறார், நட்பை அப்படியே வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். பிஜேபி தான் அவருக்கு எல்லாமுமாவே தெரியுது. டெல்லி தேர்தலில் மக்கள் வந்து பிஜேபிக்கு வாக்களிச்சிருக்காங்கன்னா பிஜேபியை பிடிச்சிருக்குன்னு அர்த்தங்கிற வார்த்தையை திரு இபிஎஸ் பயன்படுத்துறாரு. அப்ப என்ன அர்த்தம்? இவர் பிஜேபி கூட இருக்காரு. ஆனா அதை விட
எக்ஸ்ட்ரீமா பிஜேபி நின்னா நான் வந்து தேர்தல்ல இருந்தே விளைக்கிறேன்னு ஈரோடுக்கு சொன்னதா இருக்கட்டும், அதற்கு பிறகு ஒவ்வொரு விஷயங்களா இருக்கட்டும் பிஜேபி வெற்றி பெறுவது நல்லதுன்றதும் பிஜேபி தான் சரியா பயணித்துக் கொண்டிருக்கிறதுன்னு சொல்றதும் இதெல்லாம் வந்து எப்படி அதிமுக தொண்டர்கள் எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க? பிஜேபிக்கா திரு ஓபிஎஸ் நிக்க வேண்டாம்னு வேண்டுகோள் விடுத்தது இபிஎஸ்காக. கொஞ்சம் வரலாறு தெரிஞ்சுக்க. இல்ல சார், இல்ல ஓபிஎஸ் ஆனால் இந்த வார்த்தையை சொன்னாரா இல்லையா? நான் சொல்றது வரலாறு தெரிஞ்சுங்க. திரு இளங்கோவன் அவர்கள் போட்டியிட்ட போது திரு ஓபிஎஸ் போட்டியிட வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுத்து இபிஎஸ் அவர்களுக்கு சாதகமா இருந்து இரட்டலை சின்னத்தை மீட்டு கொடுத்தது பாஜக. நீங்க தேச வரலாறு பார்த்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏடிஎம்கே வந்து குழப்பத்தில் இருந்துச்சு. இன்னைக்கு ஓபிஎஸும் தினகரனும் சசிகலாவும் அவங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. இவர் சொல்றாரு இதெல்லாம் வந்து அதிமுகவுக்கு நல்லதா இருக்குமா அவங்க 3 பேரும் சேர்ந்தா? எத்தனை பேர் சேர்ந்தாலும் நல்லதுதான். திரு இபிஎஸ் சேர்க்க மாட்டார். ஆனால் இவங்கெல்லாம் இந்த முயற்சியை எடுப்பதன் மூலமா என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்காது. இவங்களாம் சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். திரு இபிஎஸ் சேர்க்க மாட்டார். இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக ஆஸ் இட் இஸ் யாரையும் சேர்க்காது. ரொம்ப போனா கடைசி வாய்ப்பா திரு ஓபிஎஸ் சேர்க்கலாம். அது திரும்ப சசிகலா சேர்க்கறக்கோ திரு டிடிவி சேர்க்கறக்கோ வாய்ப்பு இல்லை. ஒருவேளை ஒரு மனம் மாறினா திரு ஓபிஎஸ் சேர்க்கலாம். வேற யாரையும் சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதுவுமே சேர்க்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அலைன்ஸ் விஷயத்துல என்ன முடிவு எடுக்க போகிறது பிஜேபி தலைமையிலான என்டிஏன்னு 2024 நடந்த மாதிரி அப்படியே ஒரு அணியை தான் அவங்க எடுத்து லாங் வேட்டுக்கோ. இன்னைக்கு வந்து வெறும் கற்பனையா தான் இருக்கும். 2020 இருந்து விஜய் என்ன செய்யறாருன்னு பார்க்கணும். திமுக கூட்டணி இருக்க போதா உடைய போதான்னு பார்க்கணும். ஏடிஎம் கூட யார் கூட்டணி சேரப்போறான்னு பார்க்கணும். நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு தான் இங்க ஒரு அலைன்மெண்ட்டுக்கு ஒருத்தர் போறது இல்லை. இங்க 2 கூடுனா அங்க 2 குறையும். அப்ப 2 புதுசா உருவாகும். அப்ப நிறைய விஷயங்கள் விஜய் கூட யார் சேர போறா, விஜய் யாரோட சேர போறாரா, லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர். அது வந்து பிஜேபி இப்படி செய்யும்னு சொல்லலாம். நாளைக்கு என்ன செய்ய தெரியாது. நீங்க 2026 சொல்றது டூ மச். 2021 ஆசைப்பட்ட அமித்ஷா இப்ப ஏதாவது பண்ணுவாரா அதிமுக? அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. அவங்க வந்து ஏடிஎம்கே தங்களை மதிக்கலன்னு தெரியல. அதனால வந்து நம்ம அந்த பக்கம் போக வேண்டியதுன்னு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. இல்ல சார் 26ல என்ன இங்க இது பண்ணும் இங்க வந்து அவங்க எதையுமே எதிர்கொள்ள தயாரா இல்ல. தனித்து போட்டிடும் தயாரா இருக்காங்க. கூட்டணி அமைச்சு போட்டு அவங்க தே ஆர் ப்ரிப்பேர்ட் ஃபார் போத். என்னதான் இருந்தாலும் ஒரு மாநிலத்தில் லாபத்தை எதிர்பார்த்து தான் பயணிக்கும். சின்ன ஒரு நகராட்சி தேர்தலுக்கு கூட ஏடிஎம்கே கூட சேர்ந்தா சீட் கன்வர்ஷன் நல்லா இருக்கும். ஏடிஎம்கே கூட சேரலன்னா பிஜேபியோட சொந்த ஓட்டு அதிகரிக்கும். இந்தியாவுடைய கருத்து அதான் காட்டுது. நாங்க நடத்தின சர்வே அதான் காட்டுது. நீங்க சொன்னீங்களா டேட்டாக்கு வித்தியாசம். நாங்க நடத்தின வித்தியாசம் எனக்கு தெரியும் சார். ஆமா தெரியும். உங்களுக்கு தெரியாம கிடையாது. நீங்க உள்ளோக்கத்தில் சொல்லுவீங்க ஆமா சொல்லி நான் எடுத்துக்காட்டுனால கொஞ்சம் கவலைப்படுறீங்க. இல்ல நீங்க தெரியாம எதையுமே சொல்ல மாட்டீங்க. டங் ஸ்லிப்லயோ ரோலிங்ல எதையுமே சொல்ல மாட்டீங்க. நீங்க நைஸா விட்டு பாத்துருவோம். அண்ணன் பேசாம அடுத்த போறேன். நான் வந்து கரெக்டா நிப்பாட்டிட்டு நீங்க முதல் கேள்வி 20 நிமிஷம் கேட்டீங்கல்ல. ஆனா ஏன் பிரேக் போட்டு ஒண்ணு நான் சொன்னேன். இதுக்கு தான் நீங்க சந்துஜாக்கு நான் சொன்னேன். அண்ணன் ஒண்ணுமே சொல்ல. அப்ப இதெல்லாம் ஒத்துக்கிட்ட மாதிரி நீங்க வேற ஒரு ரூல் போடுவீங்க. அதனால வந்து வரி வரியா நான் டிகோட் பண்றேன். வேற ஒண்ணும் கிடையாது. 2026 அதிமுக பிஜேபி சேர்ந்தால் சீட் கன்வர்ஷன் அதிகரிக்கும். சேரவில்லை என்றால் பாஜகவுக்கு ஓட் கன்வர்ஷன் அதிகரிக்கும். பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா 26 அதெல்லாம் வந்து ஆட்சி வர போறாங்கல்ல. கொஞ்சம் சொல்லி வைப்போம். நம்ம 26 சொல்லி வைப்போம். அது அவங்க தொண்டர்களை உற்சாகம். ஆமா. அப்புறம் விஜய் என்ன சொல்றாரு, சீமான் என்ன சொல்றாரு, ஸ்டாலின் என்ன சொல்றாரு, இபிஎஸ் யாரு மாத்தி சொன்னா? ஓகே எல்லாரும் தான் ஆட்சிக்கு வருவாங்க. அப்ப எல்லாரும் ஆட்சிக்கு வரணும்னு சொல்ல இவர் மட்டும் சொல்லக்கூடாதா? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி சார். விஜய்க்கும் பிஜேபிக்கும் என்ன சார் தொடர்பு? எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு நீங்கள் புலனாய்வு பண்ணி கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து புலனாய்வு பத்திரிகையாளர் மாதேஷ் அம்பலப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபிக்கான கள்ள தொடர்பு, நல்ல தொடர்பு, உள்ள தொடர்பு எல்லா தொடர்பு சொல்லுவோம். நீங்கள் சொல்லுங்கள், ஒரு தொடர்பு சொல்லுங்கள். விஜய்க்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு எல்லாம் கொடுத்துருக்கு. நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு பாதுகாப்புங்கிறது பந்தா கொடுக்குறேன்னு. அதுதான் இந்த அரசியலில் வந்து கெட்டு போனதுக்கான அர்த்தம். பாதுகாப்புங்கிறது சேஃப்டிக்காக கொடுக்குறது. ஒரு ஆளுக்கு த்ரெட் என்ன அவருக்கு பாதுகாப்பற்ற நிலை இருக்கு. நீங்க எங்க போனா நீங்க கண்ணுல பாக்கலையா? இப்ப அவருடைய கட்சி அவசியம் இப்ப போறாரு திரு ஆதவ ஒருச்சுரா இவங்க எல்லாம் சேர்றது. இன்னைக்கு அன்னைக்கு வந்து போட்டோகிராஃபர் உருண்டு விழுந்துட்டாரு முன்னாடி, கார் முன்னாடி. என்னத்துக்கு ஆயிருக்கும்? அப்ப அவர் அம்முறாங்க பாக்குறோம். அவர் சைக்கிள்ல போனா பிரச்சனை, கார்ல போனா பிரச்சனை, கல்யாண மண்டபத்துக்குள்ள போனா பிரச்சனை. நீங்க வந்து எதுக்கு நீங்க மண்டபத்துக்குள்ள வச்சுக்க பரந்தூர்ல போய் பொதுமக்களை பார்க்க விடல? இந்த தமிழ்நாடு அரசு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி நீங்க போய் பாருங்க. என்ன காரணம் வச்சிருந்தாங்கன்னு பாருங்க. தயவு செய்து போய் பாருங்க. பரந்தூர்ல நான் பொது இடத்துல போய் மீட் பண்ண போறேன்னு சொன்ன போது கூடாது, மண்டபத்துல போய் பாருங்க. ஏன் சொல்லி பாருங்க. எவ்வளவு பெரிய பெருந்தன்மை. நான் கேட்ட பதில் சொல்லுங்க சார். சார் இதெல்லாம் ஏன்னு சொல்லுங்க சார். இந்த மாதிரி சார் அடுத்த வரை போகும் சார். ஏன் சொல்லுங்க. தமிழ்நாடு அரசு மண்டபத்துல மீட் பண்ணுங்க ஏன் சொல்லுச்சு? வெயிலா இருக்கும், நிழல உட்காருங்கங்கறக்கா? பாதுகாப்பு காரணத்துக்கு. அதேதான் இல்ல. பிஜேபி இவ்வளவு அக்கறையோடு பெருந்தன்மையோடு விஜய் திமுக இல்ல பிஜேபி இருக்குன்னு சந்தோஷம் தான் பண்ணணும். ஒரு தலைவரை வந்து பாக்குறாங்க, அங்கீகரிக்கிறாங்க, எல்லாம் சொன்னாங்க. அவர் பிஜேபி நான் உங்களுக்கு பலமுறை சொல்லுங்க. பிஜேபி லாப நட்ட கணக்கு எதையும் பார்க்கும் சார். லாபம் இல்லாம எந்த விஷயத்துக்கு எந்த பக்கமும் நிக்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும், நீங்க வச்சுக்கோங்க. நான் சொல்றேன் உங்கள்ட்ட, திரு விஜய் அவர்கள் எங்க போனாலும் தென்னை மரத்துல ஒரு குத்து, பனை மரத்துல. இதை நான் 15வது தடவை சொல்றேன். அவர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு குத்துனாருன்னு அவர் 18 சென்ட்ரலும் குத்திடுவார். ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு தெளிவா அவங்க சொல்லப்படுது. அவர் செஞ்சிருக்காரு. அப்படி ஒருத்தரை பாதுகாக்கிறது ரொம்ப அக்கறையா அந்த அளவுக்கு? அதுதான் நியூட்ரல் பாலிடிக்ஸ். பிஜேபி நியூட்ரல் பாலிடிக்ஸ். இந்த பெருந்தன்மை இந்தியா முழுக்க நிறைய பேருக்கு இந்த பெருந்தன்மை இல்லன்றாங்க. கொடுத்திருக்காங்க.
ஸ்டாலினுக்கு கொடுத்துருக்காங்க, அகிலேஷ் யாதவுக்கு எது கொடுத்துருக்காங்க? அது பார்க்கல. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் நிறைய தலைவர்களுக்கு பாதுகாப்பை குறைத்திருக்கிறது. இவங்க கடுமையா விமர்சனம் பண்றாங்க. இப்ப நீங்க வாங்க, நிறைய தலைவர் எடுத்துக்க சொல்ல நீங்க வாங்க. தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலினுக்கு யார்கிட்ட இருந்து அச்சுறுத்தல்? அவர் சீஃப் மினிஸ்டர். யார்கிட்ட இருந்து அச்சுறுத்தல்? பதில் சொல்லுங்க சார். நீங்க நேரா வந்தா நேரா வாங்க, அப்படி ஓரமா போகாதீங்க. பதில் சொல்லுங்க. யார்கிட்ட இருந்து அச்சுறுத்தல்? விஜய்க்கு யாரால அச்சுறுத்தல்? அதை சொல்லுங்க. இந்த சின்ன சின்ன சம்பவங்களை வச்சு சொல்றீங்க. அதை தான் நான் பதில் சொல்றேன் உங்களுக்கு. உங்களுக்கு இன்னொன்னு சொல்லுவா, சொல்லுங்க. திரு கருணாநிதி அவர்களுக்கு அமரருக்கு வந்து இசட் பிளஸ் கொடுத்தாங்க. யார்கிட்ட இருந்து அச்சுறுத்தல் தெரியுமா? அதனால வந்து இது வந்து யாருக்கு எந்த அச்சுறுத்தலுக்கான ஒரு சின்ன ஒரு வரி கிடைச்சாலும் அதை வந்து லைட்டா விடாம பாதுகாப்பு கொடுக்கறது தான் ஒரு நல்ல அரசு அடையாளம். அதனாலதான் தமிழக முதலமைச்சர் கொடுக்கப்பட்டிருக்கு, அதனாலதான் அகிலேஷ் யாதவ் கொடுக்கப்பட்டிருக்கு, அதனாலதான் ஃபருக் அப்துல்லா, உமர் அப்துல்லா கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க யாரும் பிஜேபி ஆதரிக்கிறோம். இவங்க எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் எப்பெல்லாம் பாதுகாப்பு கொஞ்சம் விலக்கப்பட்டதும் குறைக்கப்பட்டதும் வரலாறும் பிஜேபி எப்படியெல்லாம் பெருந்தன்மை உள்ள கட்சி எல்லாம் கிடையாதுன்ற சில வரலாறு குறைச்சா வந்து அது வந்து அக்கறை இல்லாம பண்றாங்க, கொடுத்தா அக்கறை இல்லாம பண்றாங்க. அது எப்படி ரெண்டுமே இருக்க முடியும்? திடீர்னு விஜய்க்கு நீங்க கொடுக்குறீங்க, மாநில அரசோட நீங்க கன்சல்ட் பண்ணீங்களா? தலைமைச் செயலாளரோட கன்சல்ட் பண்ணீங்களா? டிஜிபியோட கன்சல்ட் பண்ணீங்களா? தமிழ் அரசு கொடுக்கலாம் சார், அதுக்கு அப்படி அவசியமே இல்ல. தேவைதான் சார். எங்க காட்டுங்க. மாநில அரசு அதிகாரம் இங்க ஒண்ணு இருக்குல்ல சார். ஐஎஸ் கிட்ட விசாரிச்சீங்களா நீங்க? ஐபி நீங்க எடுத்து உங்களுக்கு தெரியுமா விசாரிக்கலன்னு? இல்லன்ற நேற்று வரைக்குமே உங்களுக்கு தெரியுமா? உங்கள்ட்ட யார் சொன்னா? டிஜிபி சங்கர் ஜால் சொன்னாரா? என்கிட்ட யாருமே பேசலன்னு சொன்னாரா? யார் சொன்னா உங்கள்ட்ட? லா அண்ட் ஆர்டர் டேவிட்சன் ஆசீர்வாத் சொன்னாரா உங்கள்ட்ட? என்கிட்ட சொல்லுன்னு மாதேஷ் கூட்டி பாருப்பா யாருமே டிஸ்கஸ் பண்ணலப்பான்னு சொன்னாங்களா? யூ ஹேவ் எனி ப்ரூஃப்? உங்கள்ட்ட சொல்லிட்டு செய்யணுமா? சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும்னா இது வந்து இவங்கள்ட்ட பேசிட்டு இவங்கள்ட்ட எழுதிட்டு பெர்மிஷன் செய்யணும் எங்கேயாவது ரூல் காட்டு. இல்ல கலந்து பேசலாம்ன்ற சந்தேகம் இருக்குல்ல. ஒருவேளை அப்ப நீ என்ன சொல்ல தெரியுமா? எனக்கு தெரியல சார் சொல்லு. கலந்து பேசல சார் சொல்லக்கூடாது. கடவுளை நான் பார்க்கவில்லைன்னு சொன்னா ஹானஸ்டி, கடவுளை இல்லைன்னு சொன்னா தப்பு. இல்ல ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க திடீர்னு. சார் அவங்க எல்லாம் டிஜிபிலாம் டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்களா சார்? அப்படி கேளுங்க. இல்ல நான் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா அப்ப நீங்க உங்களுக்கு தெரியுமா? நான் கேக்குறது விஜய் கேட்டு கொண்டு இருப்பாரா இந்த மாதிரி எனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கலாம் கேட்டிருந்தாலும் கேட்காட்டாலும் கொடுக்கறது ரொம்ப சரி, அதுல தப்பு கிடையாது. அது வந்து பாதுகாப்பை பொறுத்தளவுக்கு யாருடைய பாதுகாப்புல அலட்சியமா இருக்கக்கூடாது. அவருக்கு என்ன கேடு அப்படிலாம் யாருமே சொல்ல முடியாது. அது வந்து விஜய் இல்ல, ஜவாஹிர்லா இருந்தாலும் சரி, சீமானா இருந்தாலும் சரி, திருமாவளவன் வந்து யாரா இருந்தாலும் பாதுகாப்பு வச்சு இருந்தா உடனே கொடுத்துரும். ஏன் மாநில அரசு கிட்டே கூட விஜய் தரப்புல இருந்து கேட்டிருந்தால் மாநில அரசே கொடுத்திருக்கும் இல்ல மாநில அரசு அவருக்கு அவ்வளவு பாதுகாப்பு அச்சுறுத்தல் எல்லாம் இல்ல அப்படின்றத அவர் கேட்கலன்னு நீங்க கண்டீங்களா? இவங்க கொடுக்கலன்னு நீங்க கண்டீங்களா? இல்ல அவங்க கேட்டவங்க கொடுக்க இல்ல எல்லாத்துக்கும் முந்திக்கிட்டு மத்திய அரசு வந்து எவ்வளவு பியூட்டிஃபுல்லா செயல்படுது பாருங்க. பியூட்டிஃபுல்லாவா எல்லா விஷயத்திலும் பியூட்டிஃபுல்லா செயல்படுறாங்க. தமிழ்நாட்டு விஷயத்துல நிறைய விஷயத்துக்கு தமிழ்நாட்டுல பயங்கரவாத தொடர்புல இருக்கக்கூடிய பலர் கைது செய்யப்படுறாங்க. அப்ப ஏன் நீங்க கேட்க மாட்டீங்க? ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னு? மத்திய போதைப் பொருள் துறை வந்து மெத்தப்பட்டமேனை கைது பண்றாங்க, சேலத்துல பிடிக்கிறாங்க. சேலம் வந்து தமிழ்நாட்டுல இல்லையா? தமிழ்நாடு அரசு ஏன் பண்ண மாட்டேது? தமிழ்நாட்டுல போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு இருக்குதா இல்லையா? சார் இத ஒரு தனி டாபிக்கா எடுக்கணும். நான் சிலர்கிட்ட விசாரிச்சேன். அரசு துறை இல்ல எடுங்க, நான் சொல்லிடுறேன் அப்பதான் உங்களுக்கு தெரியும். அரசு துறை சார்ந்த சிலர்கிட்ட விவாதிக்கும் போது நீங்க ஒரு நிமிஷம் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் முதல்ல கேள்வி வச்சிரேன் உங்கள்ட்ட. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏன் முந்திக்கிட்டு செய்யுதுன்னு கேட்டீங்கல்ல? அப்ப போதைப் பொருள் கடத்தலுக்கு ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் முந்திட்டு செய்யுதுன்னு கேட்க போறீங்களா? பயங்கரவாதிகள் வந்து கைது பண்ண ஏன் முந்திட்டு செய்யுதுன்னு கேட்க போறீங்களா? யாரு பண்ணாலும் சந்தோஷம், நல்லது பண்ணணும், அவ்வளவுதான். நீ பண்ணு நான் பண்ணு சண்டை போட்டு யாருக்கு அச்சுறுத்தல் வரும்? போதைப் பொருள் வந்தா யாருக்கு ஆபத்து? பயங்கரவாதி உள்ள வந்தா யாருக்கு ஆபத்து? இந்தியாவுக்கு இல்லையா? தமிழ்நாட்டுக்கு இல்லையா? இங்க இருக்கிற மக்களுக்கு இல்லையா? ஜமேசா முபீன் வந்து ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடத்தினா யாருக்கு பாதிப்பு இருக்கும்? ஆந்திராக்காரங்க, கர்நாடகாரங்களுக்கு இல்ல, இது தமிழர்களுக்கு தானே. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கையே கேள்விக்குள்ளாக்குற மாதிரி தானே இருக்குது. இது நேரடியா வாய்ப்பிரிவு கொடுக்குறீங்க விஜய்க்கு அப்படின்னா எப்படி தமிழ்நாடு பார்க்கப்படும் சார்? அந்த மாதிரி பாத்துக்கங்க சார். நீங்க மோட்டோல தான் பாட்டு இருங்க, என்ன சொல்லலாம் என்ன சொல்லலாம் பாட்டு இருங்க. தமிழக முதலமைச்சர் அப்செக்ட் பண்ணிருக்காரா? துணை முதலமைச்சர் அப்செக்ட் யாரும் பண்ண மாட்டாங்க. இல்ல சார், நம்ம வந்து நிதி கொடுக்கல அப்படின்னு ஒண்ணு பண்ணாங்கன்னா ரெண்டு சைடு இருக்கு. யாருமே அப்செக்ட் பண்ணால இன்னொரு சைடு எங்க இருக்கு? உங்களுக்கு கிடைச்சது சார். தமிழ்நாட்டுல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு ஆயிரம் அடுக்கிட்டே இருக்கீங்க. தினம் ஒண்ணு சேர்ந்துட்டே இருக்குது. நான் இந்த ஏதாவது கற்பனையா சொல்லிட்டேனா? இல்ல சார், நான் சொல்றேன் பொய்யா இல்ல ஒண்ணு மிகையா சொல்லுங்க. போதைப் பொருள் தலைவிரித்தாடுதுன்னு நீங்க சொல்றீங்க. இல்ல சொல்லுங்க. அதே போல கஞ்சாலாம் இல்ல, நான் ஒரு டேட்டா வாங்குனேன் அரசு தரப்புல. அவங்க என்ன தெரியுமா நான் சொல்லிடுறேன் சார். போதைப் பொருள் தலைவிரித்தாடுங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தி திருப்பி போட்டுங்க. நான் புரியுங்களா? ஒரு வார்த்தை நீங்க திருப்பி போடுங்க, ரிப்பீட் பண்ணி போடுங்க. இல்ல நான் போடுறேன் உங்களுக்கு. நான் சொன்னது போதைப் பொருளை இங்க ஒரு கடத்தல் தடுப்பு இருக்கும் போதே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி தடுக்குதே குற்றமா? பயங்கரவாதத்துக்கும் ஃபண்டமெண்டலிஸ்டும் பாக்குறதுக்கு தமிழ்நாட்டுல போலீஸ் இருக்கும் போதே என்னைய வந்து கைது பண்ணது குத்தமா? நீங்க முந்திக்கிட்டு வர்றாங்களேன்னு சொன்னதுக்கு நான் சொல்றேன் யார் பண்ணாலும் நல்லதுன்னு சார். எந்த இல்ல கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில ஏன் இவ்வளவு கேசஸ் வருதுன்னா, அந்த போதைப் பொருள் எல்லாம் கடத்தல் உடனே சிக்கிறாங்க, உடனே செய்தி ஆகுது, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அது காரணமே
இந்த ஆட்சியில் அந்த மாதிரி ஒரு செய்தி வந்த உடனே விரைவா அதெல்லாம் நடவடிக்கை எடுக்க சொல்லி சீஃப் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. சூப்பர். அதனாலதான் இந்த நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் எங்க பார்த்தாலும் போதைப் பொருட்கள் இருக்குதுன்றது மாதிரி எதிர்க்கட்சிகளும் சொல்றாங்க, பல விமர்சகர்களும் சொல்றாங்க. அப்படின்ற பார்வையை எங்கிட்டே சொல்லியிருக்காங்க. ஊடகங்கள் உங்ககிட்டே சொல்லிட்டாங்களா? அப்போ சரி, அப்போ உங்கள்கிட்டே சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் அதுக்கு மேலே நமக்கு என்ன இருக்கு? ஐயோ சாரி, நான் தெரியாமல் சொல்லிட்டேன். உங்கள்ட்ட ஏன்னா ஏன்ட்டான்னு சொல்ல மாட்டாங்க, எனக்கு தெரியாது. உங்கள்ட்ட சொல்லிட்டாங்கன்னா சரிதான். போதைப் பொருள் இல்லை நீங்க சொல்லிடுங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க, தமிழ்நாடு அரசு ரொம்ப பிரமாதமா செயல்படுது, தமிழ்நாட்டில் விரைந்து நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு அரசு தரப்புல சொல்றாங்க. விரைந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. நான் என்ன சார் சொன்னேன்? அதனாலதான் செய்தி ஆகுது. நான் என்ன சார் சொன்னேன் உங்கள்ட்ட? சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்தாலும் ஸ்டேட்மெண்ட் சந்தோஷம் தானே சார் சொன்னேன். நான் தமிழ்நாடு அரசு தூங்குதுன்னு சொன்னேன்னா இல்ல, சென்ட்ரல் என்னையே வந்து செஞ்சாலும் தமிழ்நாடு பத்தி நல்லது தானே சொல்றேன். யாரா ஒருத்தர் பண்ணிட்டா சந்தோஷம்ன்றேன். இவ்வளவுதான் நான் சொல்றேன். விஜய் அரசுக்கு இவ்வளவு பாதுகாப்பு கொடுக்குதுன்னா எதிர்கால திட்டம் ஏதேனும் பிஜேபிக்கும் இருக்கிறதா? 2026 இல்ல. யாருனாலும் யார் வேணாலும் சேருவாங்க, யாருனாலும் சேருவாங்க. நாங்கெல்லாம் பங்காளிகள்னு திமுக வந்து அதிமுக பார்த்து சொல்லியா? ஆமா, சொன்னாங்களா இல்லையா? சேர மாட்டாங்க. சொன்ன பங்காளின்னு என்ன அர்த்தம்? கூட்டு தானே. சரி, அந்த மாதிரி கூட்டு யாராவது கேள்வி கேட்டீங்களா? யாராவது என்னங்க உங்களுக்கு நீங்க தீய சக்தின்னு சொன்னாங்க, எதிர் உட்காந்துட்டு இருக்கீங்க, நீங்க வந்து சார் வரைக்கும் அவ்வளவு சண்டை போட்டு இருந்தீங்க, ரெண்டு கட்சியும். அவர் கலைஞர் போற வரைக்கும் சண்டை, எம்ஜிஆர் போற வரைக்கும் சண்டை, நீங்க அப்படி பேசுங்க, யாரா கேட்கறீங்களா? ஒருத்தர் கொடுத்து நாங்க பங்காளி அங்காளி பங்காளி சொன்னா உங்களுக்கு வந்து இன்னைக்கு டிஎம்கே அந்த வார்த்தை சொல்லியிருக்கு, டிஎம்கே அந்த வார்த்தை சொல்லியிருக்கு. அது உங்களுக்கு உறுத்தல. ஒருத்தர் பாதுகாப்பு கொடுத்து உங்களுக்கு உறுத்துது. 2026 பாஜக விஜய் கூட்டணி இல்லை. அதற்கு பிறகு என்னங்கிறத ஒருத்தர் எந்த கட்சியோட யார் கூட்டணி வைக்கல? திமுக பாஜக கூட்டணி வைக்கலையா? வைக்கலையா சார்? மதிமுக உருவானது எங்க இருந்து? இன்னைக்கு பிஜேபியோட யார் கூட்டணி வச்சாலும் உள்ளதும் போயிடும்னு நினைக்கிறாங்க சார். அப்போ நீங்க வச்சுக்கோங்க, அப்படியே வச்சுக்கோங்க, சந்தோஷப்படுங்க, அப்படியே சந்தோஷப்படுங்க. அப்படியே 35 பேர் சேருங்க, மொத்தமா சேர்ந்து கூட 240 வாங்க முடியாது, உட்காருங்க. தொடர்ந்து ஜெயிச்சுட்டே போட்டோம். டெல்லி ஜெயிக்கட்டும், மகாராஷ்டிரா ஜெயிக்கட்டும், ஒவ்வொரு ஊரா ஜெயிக்கட்டும். நீங்க வந்து ஓ சொல்லிட்டே இருங்க. எல்லாரும் என்ன சொல்றீங்க? டெல்லியில தோத்துக்கு என்ன சொன்னீங்க காரணம்? காங்கிரஸும் ஆம் ஆத்மி சேராம போனதான் காரணம். ஒருத்தர் தனியா ஜெயிக்கிறான், நம்ம 7 பேர் ஒன்னும் சேராம போயிட்டோம் மாப்பிள்ள. எது பலம்? எது பலம்? தனியா நிக்கிறதா 7 பேர் சேர்ந்து அடிக்கிறதா? அப்படின்னு ஜெயிச்சுட்டாங்க. அதான் இந்த 2024 மே. இல்ல, அங்கேயும் சில குற்றச்சாட்டுகளும் சொல்றாங்க. என்னது வாங்க? இல்ல வேண்டாம், அது தனி. வாங்க சார். சார் ஓட்டுக்கு 7000 ரூபாய் கொடுத்ததாலும் வாங்க சார். தமிழ்நாட்டுல கொடுத்தாங்க, கொடுக்கலன்னு சொல்லுங்க. எந்த தேர்தலை விட தமிழ்நாட்டுல கொடுக்கலன்னு சொல்லுங்க. யூ மேக் ஒன் ஸ்டேட்மெண்ட். பிஜேபி 7000 ரூபாய் கொடுத்துட்டாங்க ஓட்டுக்கு, இது உங்க ஸ்டேட்மெண்ட், ரைட்டுங்களா? நான் அங்க இருந்து வந்த தகவல் இது. ஏங்க கேஸ்லாம் போட மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. அப்படிலாம் பிஜேபி அப்படிலாம் செயல்படாது, உங்களுக்கு கவலைப்படாதீங்க. நீங்க வந்து தமிழ்நாட்டை பத்தி பேசல, அப்ப தமிழ்நாட்டை பத்தி பேசுங்கன்ற. தமிழ்நாடு 2 வாய்ப்பு, உங்களுக்கு 2 வாய்ப்பும் கொடுக்குறேன். தமிழ்நாட்டுல திமுக தேர்தலுக்கு 1 பைசா கூட கொடுக்க அதையாவது சொல்லுங்க சார். அதையாவது ஒழுங்கா செய்யுங்க சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், தேர்தல் ஜனநாயகம் நடக்குது இல்ல சார். நான் தமிழ்நாடு 2 ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் சார். ஒன்னு, தமிழ்நாட்டுல திமுக ஓட்டுக்கு காசு கொடுக்கல, இல்ல குடிச்சு, 2 ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. எல்லா கட்சியும் கொடுக்குறாங்க சார், இப்போ எல்லா கட்சியும் கொடுக்குறாங்க. அப்புறம் எதுக்கு பிஜேபி பேசுறீங்க? அப்படியே பிஜேபி இல்ல, அங்கேயும் எல்லா கட்சியும் தான் கொடுத்தாங்க. அப்புறம் என்ன பிஜேபி பத்தி பேச்சு? இல்ல சார், 27 வருஷத்துக்கு பிறகு பிஜேபி வந்திருக்குன்னா அங்க ஏதோ ஒரு என்ன இருக்கு? இல்ல, மகாராஷ்டிரால வாங்க ஒவ்வொரு ஸ்டேட்டா பேசுவோம், வாங்க ஹரியானால வாங்க ஒவ்வொன்னா பேசுவோம், எங்க ஒவ்வொன்னா பேசுவோம் எங்க ஜெயிச்சாங்கன்னு. அப்புறம் தமிழ்நாட்டுல வரணும் இல்ல சார். ஆனா 36 சார் நீங்க பார்க்கதான் போறீங்க, நீங்க பார்க்க போறீங்க. 36 ஆமா, 100 முறை சொல்லிட்டு திடீர்னு அது ரொம்ப இல்ல சார், ரொம்ப கிட்ட சொல்றீங்க. ஆமா ஆமா, ஆனா இங்க எங்க சார் அண்ணாமலையும் அஸ்வத்தாமனும் அமர்பிரசாத் ரெட்டி எல்லாம் 26லயே வந்துடலாம். அவங்க முயற்சி பண்றாங்க. ஸ்டாலின் என்ன சொல்றாரு? ஆட்சி தொடரும்டாரா? தொடரும்டாரு. இபிஎஸ் என்ன சொல்றாரு? அவங்க அடுத்து நாங்க தான் ஆட்சிக்குன்றாங்க. சீமான் என்ன சொல்றாரு? சார் பிஜேபி பதில் சொல்லுங்க சார். சீமான் என்ன சொல்றாரு? நாங்க வந்துருவோம்ன்றாரு. சரி, விஜய் என்ன சொல்றாரு? அவரும் நாங்க தான். இவங்க எல்லாம் சொல்ல, அண்ணாமலை மட்டும் சொல்லக்கூடாதா? இல்ல சார், இவங்க என்ன சொல்றாங்க? கடந்த முறை அதிமுகவோட இருந்ததனால 4 எம்எல்ஏ உள்ள போனோம். சீமான் அடுத்த முறை ஆட்சி பிடிப்பாரா 26ல? நீங்க சொல்லுங்க, சொல்லுங்க சார். ஆமா இல்ல சொல்லுங்க. எங்க போராடுறீங்க? அண்ணே கோபப்படாரு சொல்லுங்க. போராடுவாரு சார், போராடுவாரு. அப்புறம் அண்ணாமலை தூங்குவாரா குப்புரடிக்க? இல்ல சார், காமெடிக்கு வர இல்ல சார். மனசாட்சி தாங்க பேட்டி, மனசாட்சி தான் பேட்டி. எனக்கு மனசாட்சி இருக்கு சார். 2021ல அதிமுகவோட அலைன்ஸ் இருந்ததுனால தான் நமக்கு 4 சீட்டே வந்தது. 2024ல என்ன இருந்துச்சு? அவங்களுக்கு 21, இவங்களுக்கு 18 வந்துச்சா இல்லையா? 3% டிஃபரன்ஸ் இப்படி வந்துச்சு சார். அது பார்லிமெண்ட் தேர்தல் சார். அது வந்து பார்லிமெண்ட் என்னங்க ஐரோப்பால நடக்குதா? இல்ல சார், மக்கள் மனநிலை அப்படிதானே சார். அங்க போட்டிட்டது இதே பாஜகவும், இதே பாமகவும், இதே தமாகவும், இதே டிடிவி என்னன்னு இந்த கட்சி தான் போட்டிடுச்சீங்க சார். நீங்க சார், நீங்க நல்ல விதமா சொன்னீங்கன்னா 4, 8, 10 மாறும். நீங்க 24 கணக்கீடுலே சொன்னீங்கன்னா என்டி அலைன்ஸ் இப்ப இருக்கிற மாதிரி போனா உள்ளது 4 போயிடும் சார். நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க? பிஜேபிக்கு நீங்க தான் ஆளா? பிஜேபி உள்ள கவலைப்படுறீங்களா? அது தெரியாம போய் உங்களை பேர் நிறைய பேர் கீழே வந்து திட்டுறாங்க கமெண்ட்ல. அது இருந்துட்டு போகும். ஐயோ பிஜேபி நான் சொல்லுங்க, நம்மளாம் ஒரே குரூப்பா, நம்மளாம் சங்கம் தான்ப்பா சொல்லுங்க. நீங்க பிஜேபி கெட்டு நீங்க நான் கவலைப்படலையே, நீங்க எவ்வளவு கவலைப்படுறீங்க? இல்ல சார், ஏடிஎம்கே அலைன்ஸோட 4 சீட்டு வந்தது. 24 நீங்க கவலைப்படுறீங்க. அவங்க சீட்டு வாங்குறாங்க, வாங்கல. உங்களுக்கு என்ன பிரச்சனை?
இல்ல 26ல அதிகாரத்துக்கு வரன்ற அளவுக்கு பேசுறாங்களே, ஒரு யார் பேசல இருக்கிற 4வது வருமா? மூணாவது முறையா பதில் சொல்றேன். யார் பேசலன்னு சொல்லுங்க. அவங்க எல்லாம் எந்த கணக்குல பேசுறாங்க? அதே ஸ்டாலின்ல இருந்து சீமான் வரைக்கும் எல்லாரும் பேசுவாங்க. அண்ணாமலை மட்டும் பேசக்கூடாது அவங்களுக்கு? இல்ல சார், 36 வரைக்கும் இதே ஸ்டேஜ் தான்றீங்க. இதே இப்படியே தான். 36ல ஆளுங்கட்சி, 31ல எதிர்கட்சி. 31ல எதிர்கட்சி. மக்கள் தானே முடிவு பண்ண போறாங்க. நிறைய கேள்விகள் நான் முழுமையா கேட்டிருக்கேன். நன்றி சார். நன்றி.